காங்கோ அப்படிங்கிற ஒரு பகுதியில், காங்கோ என்கிற ஒரு இடத்துல, ஜயீர் என்ற பகுதியில் ஸ்வீடன் தேசத்திலிருந்து கர்த்தருடைய தரிசனத்தை பெற்ற ஒரு பெண்மணி, ஸ்வியாஃப்லெட் என்கிறது அவருடைய பெயர். அவருடைய கணவனுடைய பெயர் டேவிட். ஸ்வியாஃப்லெட்டுக்கு ஒரு பெரிய தரிசனம் ஆண்டவர் கொடுத்ததுனால காங்கோவில் போய் ஜயீர் அந்த இடத்துல மலை பிரதேசம், காட்டுவாசி மக்கள் மத்தியில் போய் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய பாரத்தையும் தாக்கத்தையும் அடைந்தபடியா கணவனிடத்தில் டேவிட்டில் சொல்கிறாங்க. டேவிட்டும் ஸ்வியாஃப்லெட்டும் புறப்பட்டு போகும்போது வழியிலேயே அவருடைய நண்பர், அவரை ரொம்ப நேசித்த ஒரு சகோதரன், அவர் மனைவியோடு சேர்ந்து நானும் உங்களோட வர்றேன்னு சொன்னபோது 4 பேரா அவர்கள் புறப்பட்டு அந்த இடத்துல ஊழியத்தை நிறைவேற்ற புறப்பட்டார்கள். மலையில் ஏறி போனார்கள். காட்டுவாசி மக்கள் இருக்கிற அந்த பகுதிக்கு கொஞ்சம் நெருங்குற தருவாயில் அந்த காட்டுவாசி தலைவன் அந்த பகுதிக்கு உள்ள விட மறுத்தார். அனுமதி மறுக்கப்பட்டது. டேவிட்டும் ஸ்வியாஃப்லெட்டும் அவருடைய நண்பர் ஜாக்சன், அவரும் ஒரு மனைவியும் வேற வழி இல்லாமல் அந்த பகுதியிலிருந்து கொஞ்சம் மீட்டர் தள்ளி இறக்கத்தில் 4 பேரும் இணைந்து ஒரு மண் வீடுகளை செய்து குடிசைகளை உண்டாக்கி அங்கு கிடைக்கிற செடி தலைகளை வைத்து ஒரு சின்ன ஹட் மாதிரி குடிசையை உருவாக்கி அதில் உட்கார்ந்து கொண்டு போன சில பழங்கள், கொண்டு போன சில சாப்பாடு ஆகாரங்களை புசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நாள் ஓடுகிறதே தவிர ஒரு அசைவோ ஆண்டவர் சொன்னதற்குரிய ஒரு வாசலோ எங்கும் திறக்கவில்லை. ஆனால் 4 பேர் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். நாட்கள் உருண்டோடியது. அந்த மலைப்பகுதியில் ஒரு விதமான காய்ச்சல் வரும். அது வருமானால் தலைப்பகுதியில் மூளையில் ஒரு சின்ன அசைவு உண்டாகும். அது சரீரத்தை பாதிப்புக்குள்ளாக்கி மரணமே நேரிடும். அந்த நேரத்தில் ஜாக்சனுடைய மனைவிக்கு அந்த பலவீனம் தாக்கியது. காய்ச்சல் கொஞ்சம் தாக்க ஆரம்பித்த போது என்ன செய்வதுன்னு ஜாக்சன் யோசிக்க, திடீரென்று ஜாக்சனுக்கு அந்த காய்ச்சல் பலவீனம் தாக்கியபடியா 2 பேரும் சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் கீழே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுகிறோம், நீ வருகிற வரைக்கும் காத்திருப்போம் என்பதாக. ஜாக்சனும் அவருடைய மனைவி இறங்கி போய் ஸ்டேஷனில் காத்திருந்தார்கள். ஸ்வியாஃப்லெட் ஜெபிக்கிறாள். கொண்டு போன ஆகாரம் தீர்ந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வதென்று யோசித்து கொண்டிருந்த தருவாயில் ஸ்வியாஃப்லெட் கர்ப்பவதியாக அவள் மாசமானாள். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தூரத்திலிருந்து பார்த்த காட்டுவாசி தலைவன் அவளுடைய வயிறு பெருசாகிறத அறிந்த போது, சரி சின்ன பிள்ளையா இருக்கிறாளே, சாப்பாடு கஷ்டப்படுவாளேன்னு சொல்லி உதவி செய்வோம் என்று சொல்லி அவளுக்காக வாரத்துக்கு ஒரு கோழி, கொஞ்சம் முட்டையையும், கொஞ்சம் ஒரு சின்ன கேன்ல பாலையும் அந்த காட்டுவாசி தலைவன் அழைத்து அனுப்பி விடுவான். ஒரு சின்ன பையன்ட்ட, ஒரு குட்டி பையன்ட்ட அனுப்பிவிடுவான். அவன் நேராக வருவான், கொடுத்துட்டு அந்த பையன் ஓடிடுவான். பல நாள் இப்படி தான் போய்கொண்டே இருந்தது. ஸ்வியாஃப்லெட் டேவிட்ட சொல்லி பல வருத்தத்தோட, பல வேதனையோட, எதுக்காக வந்தோம், ஏன் இப்படி நடக்கிறது, ஒரு அசைவும் இல்லை என்கிற வருத்தம் அவளை தாக்க ஆரம்பித்தது. ஒரு நாள் எழும்பி ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். கண்ணீரோட புலம்புறா, வயிற்றுல பிள்ளை. ஆண்டவரை ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க, ஏன் இதுக்கு நடக்கிறது? ஆண்டவர்கிட்ட புலம்பி அழுது அந்த குடிசையிலேருந்து வெளியே பார்க்கும்போது அந்த குட்டி பையன் அங்கேருந்து வர்றதை பார்க்குறான். பார்த்த உடனே இவன் இருதயம் ஆவியில் ஏவப்பட்டு, ஏன் இவனை இயேசுக்குள்ள நடத்தக்கூடாது என்கிற எண்ணம் வந்த உடனே அந்த சின்ன பையனை கூப்பிட்டு உட்கார வச்சு சண்டே கிளாஸ் எடுக்கிற மாதிரி வேதத்தை குறித்தும் இயேசுவை குறித்தும் சொல்ல ஆரம்பித்த போது ஸ்வியாஃப்லெட்டுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு வாரம் கழித்து தான் அவன் வருவான். அந்த ஒரு வாரம் அவனுக்காகவே ஜெபித்து, ஒரு வாரம் அவனுக்காகவே போராடி, ஒரு வாரம் அவனுக்காகவே காத்திருந்து,
அடுத்த வாரம் எப்போ வரும்னு காத்திருந்த அந்த வாரம் வரும்போது அவனை உட்கார வைத்து அதே போல வேதத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான். நாட்கள் உருண்டோடியது. அவன் வர ஆரம்பிக்கிறான், வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறான், பாடலை கற்றுக்கொள்ளுகிறான், இயேசுவை கற்றுக்கொள்ளுகிறான். சந்தோஷம் இவளுக்குள்ள அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் யாரையும் தொட முடியல, உள்ளே போக முடியல. பிரசவ நேரம் வருகிறது. ஸ்வியாஃப்லெட்டுக்கு அந்த காய்ச்சல் பாதிப்பு வருகிறது. அந்த காய்ச்சலில் ஸ்வியாஃப்லெட் பாதிக்கிறார். அந்த நேரத்தில் பிரசவ நேரம், காய்ச்சல் ரெண்டும் போராடுகிறது. பிரசவிக்கிறாள், ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அழகான ஒரு பெண் பிள்ளை. அதுக்கு ஸ்வீடன் மொழியில எயின் என்கிற ஒரு பெயரை சூட்டுகிறார்கள். எயின் அப்படின்னு சந்தோஷமா சூட்டான இவள் பலவீனம். இந்த பலவீனத்தின் மத்தியில் அடுத்த வாரம் அந்த பையன் வர்றான். அவனுக்கு சந்தோஷமா அந்த பலவீனத்தில் சொல்லுகிறாள், 14 நாள் தான், ஒன்லி 14 days. பிள்ளை பிறந்து 14 நாள்ல கர்த்தருக்குள்ள மரித்து போகிறாள் ஸ்வியாஃப்லெட். டேவிட்டுக்கு பயங்கர கோபம். அந்த பகுதியில் அவரே குழிய தோண்டி ஸ்வியாஃப்லெட்டை புதைத்துட்டு ஒரு கல்லை வைத்து விட்டு மண்ணை எடுத்து வானத்துக்கு மேலே தூவி எறிந்து பூமியிலையும் எறிந்து இயேசுவை சபித்தார். அந்த இடத்தை சபித்தார். புறப்பட்டு கீழே போனார். கீழே போய் நேரா ஜாக்சன் கையில் அந்த குழந்தைய கையில் கொடுத்துட்டு, என்ன ஸ்வியாஃப்லெட்டை விட்டு பிரித்த, ஸ்வியாஃப்லெட்டை என்னட்டிருந்து பிரித்த இந்த இயேசு எனக்கு தேவையில்லை, இந்த குழந்தையும் தேவையில்லைன்னு சொல்லி அந்த பிள்ளையை கொடுத்துட்டு டேவிட் புறப்பட்டு போயிட்டார். ஜாக்சனும் அவருடைய மனைவி அந்த குழந்தையை வச்சு வளர்க்க ஆரம்பித்தார்கள். நாள் போனது. ஏற்கனவே காய்ச்சலில் பாதிக்கப்பட்டு கீழே இறங்கியிருந்த அந்த பலவீனம் ஜாக்சனின் மனைவி மரித்து போனால் ஜாக்சன் பிள்ளையை வச்சு வளர்க்க ஆரம்பித்தார். கொஞ்ச நாள்ல ஜாக்சனும் மரித்தார். பிள்ளை மீண்டும் அனாதை. கொஞ்ச நாள் ஆனது. அந்த பிள்ளை அங்க இருக்கிற மிஷனரி சொசைட்டி எடுத்து வளர்த்து கொண்டிருந்த நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு குடும்பம் இந்த குழந்தை பற்றியும் ஊழியத்தை காரியத்தை குறித்தும் கேள்விப்பட்டது நிமித்தம் ஸ்வியாஃப்லெட்டை எடுத்துக்கொண்டு அமெரிக்காவுக்கே போனார். அவளுக்கு ஒரு பெயர் வைத்தார்கள். எயின் என்பது ஸ்வீடன் மொழி, அதனால ஆகி அப்படின்னு பேரை மாத்தினாங்க. ஆகின்னு பேரை மாற்றி அமெரிக்காவில் அவளை வளர்த்தாங்க. பள்ளிக்கு அனுப்பினார்கள். வாலிப பருவம். வேத கலாசாலைக்கு பைபிள் காலேஜுக்கு அனுப்புனாங்க. இயேசுவை இறுக பிடித்தால், கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்தால், வேத கலாசாலைகளில் விசேஷமான மகளாய் ஆகி மாற ஆரம்பித்தால், சுவிசேஷத்துக்காக எழுப்புதலுக்காக முன்னணியில் வந்து நின்றால் ஆகி. நாள் உருண்டோடியது. ஒரு நாள் ஆகி வேத கலாசாலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவருடைய தெருவில் பார்த்தீங்கன்னா, அவருடைய தெருவில் கொஞ்சம் பேர் ஸ்வீடன் மொழி பேசுகிறவர்கள் சில புத்தகங்களை விநியோகிக்கிறத கண்டார். அவளுக்கு தெரியும், நம்ம ஊரில் தான் அடாப்ஷன் குழந்தை, தத்தெடுக்கப்பட்ட பிள்ளை யார் அப்பா யார் அம்மான்னு சொல்றது கிடையாது, மறைச்சிருவோம் இந்தியாவில், தமிழ்நாட்டில் குறிப்பா. ஆனால் அமெரிக்கா தேசத்தில் சொல்லி தான் வளர்ப்பான். உங்கள் அம்மா இவங்க, உங்கள் அப்பா இவங்க, உன்னை இப்படி தான் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆகிக்கு எல்லாம் தெரிஞ்சதுனால ஸ்வீடன் மொழி பேசுகிறவங்களை பார்த்த உடனே அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம். இது நம்ம லாங்குவேஜ் இல்லை, அப்பா அம்மா லாங்குவேஜ் இல்லை. ஆசையாக போயிட்டு இருந்தா எல்லாரையும் பார்த்துட்டே வீட்டுக்கு போகும்போது அவங்க கையில் இருந்த ஒவ்வொரு புத்தகங்கள் அது விநியோகிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அவங்க வீட்டு போஸ்ட் பாக்ஸில் அந்த புத்தகம் இருந்தது. அந்த புத்தகத்தை எடுத்தால் ஆகி, எடுத்துட்டு பார்த்தா ஸ்வீடன் மொழி, வாசிக்க தெரியலை. படம் பார்த்து கொண்டே வீட்டுக்குள்ளே போனவள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து படம் பார்த்து கொண்டிருந்த போது ஒரு பேஜில் ஒரு கல்லறை இருக்கிறது. அதில் ஸ்வியாஃப்லெட் என்று ஒரு சிலுவையும் போட்டிருக்கிறது. இவளுக்கு ஆச்சரியம், இது எங்கள் அம்மாவுடைய கல்லறை அல்லவா என்ற ஒரு பெரிய ஆச்சரியத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்னன்னு தெரியலையே சொல்லிட்டு வேக வேகமாக மீண்டும் வேத கலாசாலைக்கு போய் அங்கே ஸ்வீடன் எழுதி பேசி படிக்கிற ஒரு சகோதரி கையில் கொடுத்து என்ன எழுதியிருக்கிறதுன்னு கேட்டு அதை வாசித்த போது அதில் எழுதியிருந்தது, இது ஸ்வியாஃப்லெட் என்கிற ஒரு மிஷனரியின் கல்லறை. இப்போ இந்த இடத்துல 300 பேர்
ஆராதிக்கிற ஒரு சபை இருக்கிறது என்கிற ஒரு செய்தி அதுல இருந்தது. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல. எங்க அம்மா போன இடத்துல சர்ச், அவ்வளவு மகிழ்ச்சி, ஆசை. ஆகிக்கு நாட்கள் போனது. ஆகி அந்த வேத கலாசாலையிலேயே லெக்சரரா டீச்சரா மாறினால், போதிக்க ஆரம்பித்தால். நாட்கள் உருண்டோடியது. அதே வேத கலாசாலையில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஹட்சன் தேவ் என்கிற ஒரு தேவ மனிதரை கரம் பிடித்தார். ஹட்சன் தேவுக்கு அவளுக்கும் திருமணம் முடிந்தது. கர்த்தர் நல்ல பிள்ளைகளை கொடுத்தார். 3 பிள்ளைகள் அவளுக்கு உண்டான. 3 பிள்ளைகளை பெற்றெடுத்தால். பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளர, ஊழியத்துக்குள்ள. உங்களுக்கு 3 பிள்ளை பாருங்க, தோத்திரம். நான் 4 பிள்ளைன்னு சொன்னேன் அவருக்கு. இதான் மூத்த பிள்ளை. 3 பிள்ளை. 3 பிள்ளைகள் வளர்ந்தது. நாட்கள் உருண்டோடியது. பிள்ளைகளும் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்ந்து ஆண்டவருடைய பணியை செய்ய ஆரம்பித்தார்கள். அந்த நாட்களில் ஹட்சன் தேவுக்கும் ஸ்வியா பிளேட்டுக்கும் 25வது ஆண்டு திருமண நாள் வந்தது. எல்லாமே சேர்ந்து வருதியா, 25th ஆனிவர்சரி, 25வது ஆனிவர்சரி வருகிறார். அந்த வருஷத்தில் அந்த வேத கலாசாலையில், அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க. வேற நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு ஃப்ளைட் டிக்கெட் 2 பேருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறான். அப்போது ஹட்சன் தேவும் அவரை ஆகியும் பிளான் பண்ணினது என்னதுன்னா, ஆகிட்ட கேட்ட உடனே ஆகி சொன்னா, நம்ம ஸ்வீடனுக்கு போகலாமா, ஒருவேளை எங்கள் அப்பா இருப்பாரோ, ஒருவேளை அந்த இடத்த போய் பார்க்கலாமேன்னு சொல்லி ஆசைப்பட்ட போது போகலாம் என்று புறப்பட்டார்கள். புறப்பட்டு போய் தேடினார்கள். பல இடத்துல தேடி பார்த்தோம், கிடைக்கல. கடைசி நாள் வந்தது. அந்த நேரத்தில் ஒரு வீட்டண்டைக்கு போய் பல காரியங்களை விசாரித்து போய் பார்த்தபோது அந்த வீட்டு வாசல்ல ஒரு வாசகம் எழுதியிருக்கிறது. இயேசுவை பற்றியோ வேதத்தை பற்றியோ இங்கே பேசுகிற யாரும் உள்ள நுழைய தேவையில்லை என்பதால். உடனே ஆகி புரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா எங்க அப்பா தான் அப்படின்ட்டு. உள்ள நுழைஞ்சா அநேக மது பாட்டல்கள், ஒரு பெண்மணி, பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறத பார்த்தா அப்பா இன்னொரு கல்யாணம் முடிச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சது. உள்ள நுழைஞ்சா ஒரு சேர்ல படுத்து கிடந்தார், கையில பாட்டிலோட. அவ்வளவு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்து பின்பாக இருந்து அவளே அறியாம டாடின்னு கூப்பிட்ட போது டேவிட் தன்னையே அறியாமல் எயின் என்ற ஒரு பெயரை சொன்னார். ஆச்சரியப்பட்டாங்க. நடந்த சம்பவம் எல்லாம் பேசப்பட்டு அவள் சொன்னபோது சந்தோஷம் அடைந்து டேவிட் மனம் திரும்பினார். மீண்டும் கர்த்தருக்குள்ள வந்தார். ஆண்டவருடைய அன்பை திருப்பி ருசி பார்த்தார். கொஞ்ச நாளுக்குள்ள கர்த்தருக்குள்ள மரித்து பரலோக ராஜ்யம் போனார். ஆகியும் ஹட்சன் தேவும் திரும்பி அவர்கள் தேசத்துக்கு வந்தார்கள். நாட்கள் போனது. அவங்க காலேஜில் ஒரு கருத்தரங்கு நடக்கு. எல்லாமே நடக்கு பாருங்க, எல்லாமே இது கம்பைன்ட் ஆகுது. ஒரு கருத்தரங்கு நடக்கு. என்ன? சர்ச் growth கருத்தரங்கு, என்ன? சபை வளர்ச்சி கருத்தரங்கு நடக்குது. ஆமா, ஆத்ம ஆதாய கருத்தரங்கு நடக்கிறது. அந்த கருத்தரங்குக்கு ஒரு தேவ மனிதர் வருகிறார். அவர் சபையில 1,10,000 விசுவாசிகள் என்று சொல்லி அந்த பரிசுத்தவான் நடத்த போகிறார் என்று சொல்லி வந்தாயிற்று. உடனே எல்லாரும் கூடியாச்சு. அந்த பட்டணத்துல பல தேவ மனிதர்கள் எல்லாரும். அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். அதுல ஹட்சன் தேவும் ஆகியும் உட்கார்ந்திருக்கிறார்கள். பிரசங்கம் போகுது. அவர் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். டீச் பண்ணிக்கிட்டே இருந்தவர் திடீரென்று ஸ்வியாஃப்லட் என்ற பெயரை உச்சரித்த உடனே ஆகிக்கு எங்க அம்மா பேரை எப்படி இவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அவ ஆசையா கேட்க, ஸ்வியாஃப்லட் என்கிற மிஷனரி எங்க தேசத்துக்கு, என் பட்டணத்துக்கு வந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த உடனே இவளால் இருக்க முடியல. கண்ணீரோட அழுது கொண்டே மேடைக்கு ஓடி போய் அந்த தேவ மனிதனுடைய கையை பிடித்து, தேவ மனுஷனே, ஸ்வியாஃப்லட் உங்களுக்கு தெரியுமா? எப்படி தெரியும் என்று கேட்டபோது அந்த தேவ மனிதர் சொன்ன காரியம், உங்களுக்கு ஸ்வியாஃப்லட் எப்படி தெரியும் கேட்டபோது, என் தாய் ஸ்வியாஃப்லட் என்று சொன்னார். அந்த தேவ மனிதர் அந்த ஆகியை கட்டி அணைத்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை, ஆகி,
ஹகி உங்க அம்மா மிஷனரியா வந்து காங்கோல ஜயீர்ல முதல் சுவிசேஷம் என்று சொன்னேன். வாரத்துக்கு ஒரு கோழியும் முட்டையும் பாலும் கொண்டு போன சிறு பையனே நான் தான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த பையனே நான் தான் அழுது கட்டி அணைத்து இன்னைக்கு மிகப்பெரிய திருச்சபையின் ஒரு தேவ மனிதனா கர்த்தர் என்ன மாற்றி இருக்கிறார்னா, இந்த ஒருத்தனுக்காக உங்க அம்மாவை கர்த்தர் எனக்கு கொண்டு வந்தாரானா, இந்த கடைசி காலத்துல விதைக்கிற ஒரு விதையும் அது பெரிய கம்பீரமான அறுவடையாய் மாறப்போகிற காலம் வருகிறது. ஒரு ஆளுக்காக ஒரு பவுல் ஒரு சவுலை சந்திக்க தேவன் அனனியாவை கர்த்தர் அனுப்புவாரானா, ஒரே ஒரு தேவ மனிதனை சந்திக்கிறதற்கு கர்த்தர் ஒரு ஆளை அனுப்பி ஒரு தேசத்தை அசைக்கிறதற்கு அவர் எந்த லெவலுக்கும் தேவன் இறங்க அவர் போதுமானவர் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. It will happen in our nation. உங்க அரியலூர் மாவட்டத்தில் இந்த அருமையான ஊழியத்தில் இந்த வேத கலாசாலையில் இந்த 25வது வருஷத்தில் இந்த 3 பிள்ளைகள் இருக்கிற இந்த குடும்பத்தில் எது வேணாலும் நடக்கும். உங்க பாரம், உங்கள் தாகம், உங்கள் அர்ப்பணிப்பு, உங்க ஏக்கம் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுகிற காலம் மிக சமீபமாயிருக்கிறது. அதை நம்ம கண்கள் காண போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு சந்தோஷமா இருக்கு இது சொல்லும் போது. எல்லாமே மேட்சிங் ஆகுது பாருங்க. உங்க சபையோட கர்த்தருக்கு மகிமை. ஆமா, கையளவு மேகத்தை தான் பார்த்திருக்கிறோம். பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்க ஆரம்பித்து விட்டது. இனி மகிமை தான். ஹல்லேலூயா, ஆமென். யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்கு. யோசுவா கர்த்தரோடு பேசி முடித்த பின்பு, சூரியனே சந்திரனே நீ கிபியோன் மேலும் ஆயலோன் பள்ளத்தாக்கின் மீதும் தரித்து நில் என்பதாக. கர்த்தரோட பேசுற மனுஷன் எதை வேணாலும் நிறுத்துவான். கர்த்தரோட பேசி முடித்து கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனிதன் சரித்திரம் படைப்பான், உலகத்தை அசைப்பான், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்வான். ஜெபிக்கிற மனிதனால தான் அது நடக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. நேற்று ஒரு 12 வார்த்தைகளை உங்களோட பேசினேன். 12 words in Acts chapter. 12 வார்த்தை அப்போஸ்தல நடவடிக்கைகள். அதுக்குரிய ஜெப குறிப்பு இன்னைக்கு காலையில தருவேன்னு சொன்னேன். அதை நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு பின்பாக நெகேமியாவில் டைம் கிடைச்சதுன்னா டு பி கண்டினியூ. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அப்போஸ்தலர், ஆமா, டைப் படிக்க முடிஞ்சா அந்த 12 வார்த்தையை நச்சுன்னு அடிச்சு போட முடிஞ்சா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். பல பேர் புதுசா வந்திருக்கிறதுனால நான் மீண்டும் சொல்லுகிறேன். ஆக்ட்ஸ் சாப்டர் 2 to 14 சாப்டர். 2லிருந்து 14 அதிகாரம் வரைக்கும் 12 வார்த்தைகள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அபிஷேகம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் அற்புதம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் அடி. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் அழைப்பு. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அன்பு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் அறிவிப்பு. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அர்ப்பணிப்பு. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் அதர்சனம். 11ஆம் அதிகாரம் அந்தியோகியா. 12ஆம் அதிகாரம் ஆண்டவரின் தூதன். 13ஆம் அதிகாரம் அனுப்புங்கள். 14ஆம் அதிகாரம் அநேக உபத்திரவங்கள் என்று 12 வார்த்தை சொன்னேன். இந்த 12 வார்த்தை தான் இனி எழுப்புதலுக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமா மாறப்போகிறது. இந்த 12 வார்த்தைக்குரிய ஜெப குறிப்பு என்ன பிரதர்? இதுல என்ன நடக்கும்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இந்த 12 வார்த்தைன்னு இருக்கு. என்ன இருக்கு? 12 வார்த்தையிலையும் வாசித்து பார்த்தீங்கன்னா பெருக்கம் இருக்கும். உங்கள்கிட்ட சொன்னதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னல ஒரு மாதிரி எழுத போயிட்டீங்களாடா, டீச்சிங் எடுக்கிற மாதிரி ஆயிட்டோ. ஆவியிலே கனெக்ட் ஆகிட்டே எழுதுங்கடா.
ஆமா, தோத்துறோம். ஆமா, இப்போ இந்த 12 வார்த்தையிலையும் பெருக்கம் இருக்கு. உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னவ இந்த 12 வார்த்தையிலையும் பெருக்கத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் தான். இந்த ஒரு அபிஷேகத்துல வேதவசனம் சொல்லுகிறது ஒரே ஒரு பிரசங்கம், ஒரு அபிஷேகம், ஒரு பிரசங்கம். ஒரு பிரசங்கத்துல 3000 பேரை கர்த்தர் சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. 120 பேர் ஏறக்குறைய இருந்தவர்கள் தான். ஆனா ஒரே ஒரு பிரசங்கம் 3000 பேரை கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்துட்டார். பெருக்கம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது எப்படி சாத்தியம் பிரதர்? இது எப்படி இது காரியம் வாய்த்தது என்பது உங்களுக்கு கேட்கலாம். இந்த அபிஷேகம் வெளிப்பட இந்த பெந்தெகோஸ்தே நாள், இந்த பிரசங்கம் சபைக்குள்ள ஒரே நாள் 3000 பேர் வந்ததுக்கு காரணம் எப்படி நடக்கிறது? ஒன்னே ஒண்ணுதான், ஜப குறிப்பு. ஐக்கியத்துக்காக ஜெபிக்கணும், ஒரு மனதுக்காக ஜெபிக்கணும். ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல ஒன்று கூடி ஒரே இருதயத்தோடு, ஒரே தரிசனத்தோடு, ஒரே பாரத்தோடு, ஒரே மனதோடு, ஒரே சிந்தையோடு, எல்லாம் ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரே மனம், ஒரே இருதயம், ஒரே சிந்தை, ஒரே இடம், ஒரே தரிசனம், ஒரே ஒண்ணுதான். ஐக்கியம். ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல ஒரே இருதயத்தோடு, ஒரே சிந்தையோடு, ஒரே தரிசனத்தோடு ஒன்று போல நிற்கிறான். அதனாலதான் ஒருத்தன் பேசுறான், மற்றவங்களாம் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்ன பேசுறான்ல, என்ன பேசட்டும், எழுப்புதல் வந்தா சரி. அல்லேலூயா சொல்லுங்க. ஒண்டியாய் விழுகிறவனுக்கு ஐயோ, ஒருவனாய் படுத்திருந்தால் சூடு உண்டாகுமா, முப்பரினுள் அறுவிடாது. ஒருவன் விழுந்தால் ஒருவன் தூக்கி விடுவானே. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 10-12 வசனம். கூடியிருந்தா அவனுக்கு நலமே, இணைஞ்சிருந்தா நல்லா இருக்குமே. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம். யோசுவா முடிந்ததற்கு பின்பாக யுத்தத்தை யார் நடத்துவது? யூதா. Now you can go. இப்போ போப்பா நீ. யூதா யுத்தத்தை நடப்பிக்க கடவன், புறப்பட கடவன். வானத்திலிருந்து சத்தம் வருது, பரலோகத்திலிருந்து தேவன் பேசுறார், யூதா புறப்பட கடவன். யூதா போயிட்டாரா? போல, அப்படியே நிற்கிறார் கல்லு கணக்கா. ஏன்? அவனுக்கு தெரியும், அவர் சொன்னாலும் நான் போகக்கூடாது. ஏன்னா உன் பங்கு விதத்துக்கு, என் பங்கு விதத்துக்கு சிமியோனை கொஞ்சம் கூப்பிட்டுக்கிட்டா தான் போகணும். யுத்தத்துக்கு பாண்டவரே சொல்லுவார், கிளம்பு, போகக்கூடாது. எனக்கு தரிசனத்துல கொஞ்சம் பேர் கூட இணைஞ்சாதான் நான் இந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியும் என்கிற அறிவு நமக்கு வரணும். என்ன கொண்டுதான் எழுப்புதல் சொல்லுவாரு, ஆனா போயிடக்கூடாது. செத்துக்கோ. Join together, pray together, fight together, work together. இணைந்தாத்தான் எழுப்புதல்னா அதுக்கு எந்த அளவுக்கும் கை கோர்க்க ஆயத்தம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் எழும்பட்டும் எழுப்புதல்ல. ஹல்லேலூயா. ஆனா இங்க பெரிய பஞ்சாயத்து என்ன தெரியுமா? சேர மாட்டோம். சேர்றதெல்லாம் தான் இங்கே பிரச்சனையே இருக்கு. இங்கே பாருங்க, நான் அடிக்கடி சொல்கிறது தான். இந்த பிள்ளை வாசித்தான் கீபோர்டு, நான் பாடினேன், பிள்ளை வாசித்தான். பிள்ளைக்கு மியூசிக் தெரியும், நமக்கு நோ கார்டு, நோ ஸ்கேல், நோ டியூன். நம்ம பாடுவோம். அது ஜெபத்தில் பாடுறதுனால இந்த இப்படி வருது. நான் ஜெபத்தில் பாடாத பாட்டை இங்கே பாட மாட்டேன். புரியுதா? நம்ம ஜெபத்தில் பாடுறோம், அதனால இங்கே பாடுறோம். ஜெபத்தில் எப்படி பாடினாலும் அவர் ரசிப்பார், நமக்கு தெரியும், அதனால இங்கே வந்து பாடுறோம். மியூசிக் தெரியறதுனால நம்ம பாடலை, பாட்டு தெரியும் பாடுறோம், அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் நான் என்ன கார்டில் பாடுறேன்னு எனக்கு பிள்ளைக்கு தெரியும், என்ன ஸ்கேலில் பாடுறேன்னு எனக்கு தெரியாது, பிள்ளைக்கு தெரியும். நான் என்னென்ன கார்டுலெல்லாம் போறேன்றது எனக்கு தெரியாது. ஒரு கார்டில் ஆரம்பிச்சு 9 கார்டில் முடிக்கிறது அவனுக்கு தெரியும். ஆனா நான் பாடுற பாட்டு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் பண்ற தப்பு இவனுக்கு தெரியும். என் தப்பை மறைக்காம இவன் கார்டுல வச்சு என்ன பாதுகாக்கிறான் பாருங்க. இதான் ஃபெல்லோஷிப்.
இதுதான் fellowship. அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஐக்கியம். சின்ன சின்ன தப்பு இருக்கும். ஹியூமன் ஆல்வேஸ் எரர். மனுஷன் எப்பொழுதும் தவறு பண்ணுகிறவன் தப்பு பண்ணிட்டே தான் இருப்பான். விழுவான், எழும்புவான், எல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். ஆனா என் மிஸ்டேக்கா பார்க்காம வாடா எழுந்துரு நம்ம செய்வோம். தரிசனத்துக்காக நில்லுன்னு சொல்லி அவன் என் தவற குறைகளை உணராம, குறைகளை பெருசா பேசாம அதை அப்படி மூடி மறைச்சு என்ன நல்லா போக்கஸ் பண்ணி என்ன மகிமையா பாட்ட கொண்டு வந்தால அதுதான் ஐக்கியம். ஆனா அந்த மியூசிக்கு நான் சினிமா பாட்டு பாடினா போட்டுறணும், அதுல ஐக்கியப்பட முடியாது. விளங்குது இல்ல? உபதேசம் குளறுபடியா இருந்து நான் மியூசிக் வாசிச்சேன்னா அதுல சுற்றணும், போட்டு காலி பண்ணிடணும். ஒரே ஒன்று தான், உபதேசம் பஞ்சாயத்தா சேரக்கூடாது. சில பாஸ்டருக்கு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண தெரியும், சில பாஸ்டருக்கு ஜெபிக்க தெரியாது, சிலருக்கு சூப்பராக பிரசங்கம் பண்ண தெரியும், சில பாஸ்டர் நார்மலாக தான் பேசுவாங்க. எனக்கு தெரியும் பல பாஸ்டர், ரொம்ப அன்பான ஒரு பாஸ்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், யாரும் சொல்ல விரும்பல, தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார். அவர் சர்ச்சில் 9000 பேர். ஆனால் நம்மளை மாதிரி பேச மாட்டார், சிம்பிளாக பேசுவார். ஆனால் 9000 பேர் இருக்கான். அது அவர் கொடுத்த கிருபை. நம்ம இதை எடுங்கள், நம்ம அதில் கர்த்தர் இந்த வசனத்தை இப்படி சொல்லுகிறார், அப்படி அர்த்தம் சொல்லுகிறார், நம்ம ஓட்டுவோம் வண்டி. புரியுதா? அவர் ஒன்றுமே பேச மாட்டார். இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? இப்படி தான் பேசுவார். இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் வந்துட்டு வலையை எடுனாரா, போட்டார், பாறை நிரம்பிட்டு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இயேசு உன் வீட்டை நிரப்ப போகிறா. இவ்வளோதான் பேச்சு இருக்கும். 8000 பேரை வச்சிருக்காரு தெரியுமா சர்ச்சில். அது அவர் கொடுத்த கிருபை. ஆமா ஆமா. எங்க ஐயா ஒருத்தர் இருக்கிறாரு, கிளிக்கி வச்சு அடிச்சே கிளப்பிடுவாரு. அவர் அடிச்சாருன்னா கிளு கிளு கிளுன்னு இருக்கும் நமக்கு உடம்பெல்லாம். வெக்கத்தை எவ்வளவு வயசான வெக்கம் போதா பாருங்க. சோத்தம் உண்மைதானே? பாவியின் மீது இந்த அன்பு ஒன்றும் புரியலையே அப்படிம்பாங்க. அவ்வளவு ஆசையா இருக்கும். அவங்க பாடுனாலே ஒரு மகிமை இருக்கும் தெரியுமா? உங்க ஐயா ஒரு மாதிரி ஆசீர்வாதமான ஆளு, கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறாங்க. சண்டை போடக்கு தான் வந்தேன், ஆள் எஸ் ஆயிடுச்சு பாம்பேக்கு. தோத்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா? பூமியின் மண்ணை மறக்காலா அளந்தவரும் அவரே, நட்சத்திரங்களை பெயர் சொல்லி உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே, உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வரைந்தவரும் அவரே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. அவர் துதி சொல்லி வரவே தேவன் தந்திட்ட வாழ்வு இதுவே. முன்னறிந்தான், முன் குறித்தான், நம்மை அழைத்தான், மகிமைப்படுத்தினான், இன்னும் மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தினான், இன்னும் மகிமை. நான் அடிக்கடி கேட்குற பாட்டு. ஆமாம், உங்கள் ஐயாவை தூரத்துலேருந்தே லவ் பண்ணுவேன். பொறாமை தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கிருபை இருக்கும். சிலர் இதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த இந்த ஒரு ஜெப குறிப்பை கூட இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். வேகமாக மைக்க பிடிச்சிட்டு தோத்திர ஆண்டவரே அண்ணன் கார்த்திக் கமாலியலை ஆசீர்வதியும் பாங்க. எங்க ஐயா இப்படின்னெல்லாம் வச்சு என்ன செய்ய, வேற வழி இல்லை. ஆனால் அந்த தாலுக்கால இருக்கிற அவ்வளோ ஜனங்களையும் கூட்டு உட்கார வச்சிருப்பான். அவனுக்கு அந்த கிருபை இருக்கு. ஆனாலும் அந்த 5 நிமிஷம் ஜெபம் பண்ணா அதில் என்ன நினைச்சு என்ன மேலே உருகி ஜெபிப்பார். அவ்வளோதான் மேட்ரு, வேற ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட ஒரு சின்ன குறை இருக்கு, அதை தூக்கி போடு. கழுத தாலுக்காவே தூக்கிட்டு வந்துட்டா அப்படி இல்லை, சேர்த்துக்கோமியா.
வாங்க பழகுவோம். பிடிச்சா இல்ல, பிடிக்காட்டாலும் பழகுவோம். கை தட்டுங்க. பிடிக்காட்டாலும் பழகுவோம்யா. தரிசனம் மட்டும் பிரச்சனை இருந்தா தூக்கி போட்டுருங்க, மற்றபடி இருந்தா வாங்கயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லும்போது, வஞ்சகத்தினாலாவது பொறாமையினாலாவது எப்படியோ கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறார், அதுக்காக தோத்திரம் 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 ஹல்லேலூயான்னு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேற வழி கிடையாது. இப்போ இருக்கிற காலத்தில் எழுப்புதலுக்காக எந்த லெவலுக்கு இறங்க ரெடி தான். வாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்ந்துக்குவோம் சேர்ந்துக்குவோம். தரிசன கோளாறுனா மட்டும்தான் அந்த தூக்கி அடிச்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஐக்கியப்படுவோம். நம்ம ஜெபிக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஜெப குறிப்புன்னு தெரியுமா? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், போராடணும் பாஸ்டர், போராடணும். பேய் பண்ணுற பெரிய வேலையை அவனுக்கு நல்லாவே தெரியும், நம்ம சேர்ந்துட்டா ஜெயிச்சிருவோன்னுப்பா. ஆனால் அவன் ஒன்றா தான் இருப்பான், பார்த்துருக்கீங்களா? அந்த பைபிள் ஒன்றா தான் இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பேய் ஒன்றா தான் இருக்கும். ஒரு மனுஷனுக்குள்ள 6000 பேர் லேகியோன் ஒன்றா தான் இருப்பான். ஒரே மனுஷனுக்குள்ள 6000 பேய். ஆனால் அந்த பேயெல்லாம் பன்னி கூட்டத்துக்கு போய் 2000 பன்னி, ஒவ்வொரு பன்னிக்குள்ளேயும் 3 பேய் பாஞ்சிருச்சு. பேயெல்லாம் வந்த உடனே மேட்ல இருந்து பன்னி படப்படான்னு விழுந்து தற்கொலை வேற பண்ணிருச்சு. பன்னிக்கே தெரியுது நமக்குள்ள பேய் வந்துட்டுன்னு. அது பன்னிக்கே தெரியுது நமக்குள்ள பேய் வந்துட்டு, இதுமே இருந்து பிரயோஜனம் இல்லடான்னு சூசைட் பண்ணுது. ஆனா மனுஷனுக்குள்ள 6000 பேய் கப்புன்னு இருப்பான், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அந்நிய பாஷை பேசுவான், ஆவியில நிரம்புவான், அதெல்லாம் ஒரு டைப்பான பேய். தோத்திரம் சொல்லுங்க. மனுஷனுக்குள்ள பல குறைகள் எல்லாமே வந்துட்டு போகும். மனுஷன் எப்பவுமே எரர் தான். நம்ம கரெக்ட் ஆயிட்டோம்னா தான் கழுத நம்ம இங்க இருக்க மாட்டோமே, தூக்கிடுவார. சொல்லுங்க, பர்ஃபெக்ட்னா பாசே நீங்க இருக்க தேவையில்ல, கிளம்புன்று வர. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதோ வண்டி ஓடுதுன்னா இன்னும் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு தானே அர்த்தம். சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள பிரிவினை, சபைக்குள்ள பிரிவினை, ஊழியத்துக்குள்ள பிரிவினை, பாசஸ்குள்ள பிரிவினை, எத்தனை போராட்டம், என்ன பஞ்சாயத்து. கழுத எல்லாம் RSS BJP வச்சு பஞ்சாயத்துங்க, ஒரு பயலும் கிடையாது. எல்லாம் நம்ம உள்ளதான் இருக்காங்க. அதனால தான் லைவ் வேண்டான்னு. யாரை வச்சு பிரச்சனைங்கிறீங்க? நமக்கு BJP RSS எல்லாம் கிடையாது. அதெல்லாம் நம்ம நல்ல சகோதரர்கள், அன்பான சகோதரர்கள். அவர்களை வைத்து தான் கர்த்தர் எழுப்புதலே தரப்போறாரு. நமக்கு இங்க எழுப்புதல் வராம தடை பண்றதே எங்கன்னா பிரிவினை, ஐக்கியப்படலை, பிரிவினை, டைவர்ஸ். மேக்சிமம் ஆஃப் கேஸ் கிறிஸ்டியன்ஸ் மேரேஜ் கேஸ் தான் வக்கீல் டைவர்ஸில் இருக்குது, ஹைகோர்ட்டில் இருக்குது. ஹைகோர்ட் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு அவன் சொல்லுவான், மாப்பிள்ளை உங்களால் தான் வேகமாக முடிச்சுட்டு வேகமாக பாஞ்சு போகிறாங்கடா அப்படின்ட்டு. ஆமாம், இன்றைக்கி அப்படி தான் நிலைமை இருக்குது. பிரிவினை ஆவி. 2 விஷயம் தான் நம்மளை சேர்க்காது. என்ன தெரியுமா? ஒன்று செல்ஃபிஷ்னஸ், இன்னொன்று ஈகோ. ஒன்று சுயநலம், இன்னொன்று ஈகோ, பெருமை. இந்த பொறாமை, பெருமை இதெல்லாம் போட்டு தான் நம்மளை போட்டு பாடாப்படுத்துது, சேர விடாமல். கொஞ்சம் இறங்கிடுவோமே, கொஞ்சம் விட்டு கொடுத்துருவோமே, கொஞ்சம் நஷ்டப்படுவோமே, கொஞ்சம் குறைவுபடுவோமே, கொஞ்சம் பரவாயில்லப்பா, கேவலப்பட்டா என்ன பரவாயில்ல, வாயா கையை பிடியா, வாயா சேர்ந்து போடலாம்யா, ஒன்றும் பிரச்சனை. ஒரு ஊழியக்காரன் விழுந்தா நம்ம அவனை போய் தூக்கி விடுறதுக்கு இம்மீடியட்டாக போகணும். தப்பு பண்ணிட்டான் ஊர் ஃபுல்லாக தூட்டிட்டு கொண்டு தெரியக்கூடாது, நம்ம வேலையே கிடையாது. விழுந்துட்டானா இங்கே வா எலும்புன்னு கடிந்து கொள்ளணும். முதல்ல தனியாக கடிந்து கொள்ளணும், அதுக்கப்புறம் 2-3 சாட்சினால் கடிந்து கொள்ளணும், 3ஆவது நாள் பரிசுத்தவான்களுக்கு முன்னணியில் கடிந்து கொள்ளணும். இந்த 3 காரியத்தை தாண்டினதுக்கப்புறம் தான் எல்லாருக்கும் முன்னாடி கடிந்து கொள்ளணும். அப்போ 3 கேட்டகரியை தாண்டிட்டு தானே உலகத்துக்கே பெப்பரப்பேன்னு அவன் காரியம் தெரியுதுன்னா, அப்போ அந்த 3 விஷயத்தை தாண்டி அதுக்கப்புறம் வெளியே வருதுன்னா ஆண்டவர் அது வரைக்கும் காத்துட்டு தானே இருக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? பொறுமையாக இருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வேலை சேர்றது, ஐக்கியத்துக்காக அதிகமாக ஜெபிக்கணும். 2வது அற்புதம். நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். என்ன 12 காரியம் சொல்லுவேன், 12ஐயும் நான் நல்லா போராடி ஆவியில் நிரம்பி ஜெபிக்க போகிறோம். அற்புதம். இந்த அற்புதம் நடக்கிறதுக்கு என்ன ஜெபிக்கணும் பிரதர்? 2ஆம் அதிகாரம் முடிஞ்சு அபிஷேகத்தில் 3000 பேர் சர்ச்சுக்குள்ளே வந்தாச்சு.
ஆனா ஏறக்குறைய 120 பேர் ஜெபிச்ச வீட்டு மேல் வீட்டறையில அற்புதம் நடக்கிற இடத்துல பேதுருவும் யோவான் மட்டும்தான் இருந்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்கும்படி புறப்பட்டு போனான். அப்படின்னா என்ன? 3000 பேர் வந்தாலும் சரி, 30,000 பேர் வந்தாலும் சரி, 3 லட்சம் பேர் வந்தாலும் சரி, நான் காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரிலாம் ஐடியா இல்லை. ஏன் ஜெப நேரத்தில் ஜெபம் பண்ண போயிடுவேன். எனக்கு இந்த சுய திருப்தி, செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஊழியத்தில் குடும்ப வாழ்க்கையில் வரும். எப்போ திருப்தி வருதோ அப்பவே எழுப்புதல் நின்றும். எப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் திருப்தி அடையாம போறோமோ, ஜெபத்தில் திருப்தி அடையக்கூடாது, ஊழியத்தில் திருப்தி அடையக்கூடாது, பிரசங்கத்தில் திருப்தி அடையக்கூடாது. Do not compromise. எதிலையும் விட்டு கொடுக்காம சுய திருப்தியோட ஓடக்கூடாது. உலக காரியத்துல தான் போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று போடப்பட்டிருக்கிறதே தவிர ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு கர்த்தர் நிரப்பினால் இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் தரிசனத்தை பார்க்கணும், இன்னும் I want to change myself, I wish to change myself, இன்னும் எனக்குள்ள மாறணுங்கிற தனியாத தாகம் வந்துகிட்டே இருந்தா தான் ஜெபிக்கிற மனிதன் ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபிக்கிற இடத்திற்கு ஜெபிக்க புறப்பட்டு போனாதான். முடியாதவைகளை 40 வருஷம் அலங்கார வாசல் அண்டையில நடக்க முடியாதவனை கர்த்தர் துள்ளி குதித்து அவனை தேவன் மகிமைப்படுத்தினது போல இந்த நாள் நடக்காததெல்லாம் நடக்கணும்னா the creative miracle supernatural thing will happen in our church. எல்லாம் தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டாலே அன்னைக்கு முடிஞ்சுன்னு அர்த்தம். எனக்கெல்லாம் இன்னும் பைபிள் சுத்தமாக தெரியாது, எனக்கு சொல்லித்தாங்க. நான் பைபிள் காலேஜே போனதில்லை ஜபா தங்கச்சி, இன்னும் ஒன்றுமே. இப்போ இன்னைக்கு காலையில் நான் 2 யோவான் 3 யோவான் 1 யோவான்லாம் மெடிடேட் பண்ணிவிட்டு முழங்காலில் தான் இப்போ வரைக்கும் பைபிள் வாசிக்கிறேன். நான் முழங்காலில் தான் இப்போ வரைக்கும் வாசிப்பேன். அப்படியே வாசிட்டுருக்கேன், ஏதோ புதுசாக படித்த மாதிரியே இருக்குது. பயந்து போய் புதுசாக படித்த மாதிரியே இருக்குது. இன்னுமே விளங்க மாட்டுக்கு பைபிள் நமக்கு. எனக்கு தெரியும்ட்டாம்னா சீன் முடிஞ்சு கார்த்திகை மாலையில் நீ பட்டியை கட்டி ஊழியம் முடிஞ்சுன்றாரு. திருப்தியே வரக்கூடாது. எத்தனை முறை வாசிச்சிட்டேன், முழங்காலே 20 முறைக்கு மேலே நான் பைபிள் வாசிச்சிட்டேன். எத்தனையோ முறை 200 முறைக்கு மேலே பைபிள் வாசிட்டேன். இன்னைக்கும் எனக்கு புரியாத புதிர் ஒன்று இருக்குமானால் இந்த வேத புத்தகம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கும் இது புரியாத இருக்கு, புரியவே மாட்டுக்கு. இன்னும் சில பேர் மண்டைக்குள்ளேயே வர மாட்டுக்கு. நானும் யோசிச்சு ஏதாவது பார்த்துடலாமான்னா அப்பப்போ மறந்தும் போயிடுது. எனக்கு இன்னும் தெரியாத ஒன்று, நான் பைபிள் மட்டும்தான், இன்னும் எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேன். The man with one book. யாரு? The man with one book, ஸ்மித் விக்கில்ஸ்வர்த். பைபிளை தவிர அவர் வேற எதையுமே படிச்சதில்லை. ஒருத்தட்ட பேசிட்டு இருப்பாரு, டக்குன்னு 10 நிமிஷத்துல அடுத்த பைபிளை திறந்து திருப்பி வாசிக்க ஆரம்பிச்சிருவார். டாய்லெட்டுக்குள்ள போவார், அங்க ஒரு பைபிள் எடுத்து வாசிட்டு இருப்பார். தூங்குறதுக்கு போவார், கையில் பெட்டில் பக்கத்தில் இருப்பார், டப்புன்னு வாசிப்பார். திடீர்னு எழும்பிட்டார்னா பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவார். சாப்பிட்டுட்டு இருப்பார், பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவார். த மேன் வித் ஒன் புக். அவர் மரித்த மனைவியவே உயிரோடு எழுப்பின தேவ மனிதன். அவ்வளவு பரிசுத்தமான கர்த்தருடைய தாசன் பைபிளை ஸ்மித் விக்கில்ஸ்வர்த். இங்க பாருங்களேன், நமக்கு எப்பயுமே அப்பா வரவே கூடாது. ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டாக சொல்கிறேன், வரவே கூடாது. இன்னும் ஏதாவது இன்னைக்கு கொஞ்ச நேரம் இதில் உட்காந்துருந்தேன், உங்கள் ஐயா பாட ஆராதிக்க அவர் பேச எனக்கு எவ்வளோ ஆசையாக இருந்தது தெரியுமா? எனக்கு இன்னைக்கு எனக்கு மைண்டில் என்ன ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிங்க? தயவுசெய்து நடத்தியா கொஞ்ச நேரம் உட்காந்து ஷோ பண்ணிட்டு இருக்கேன்றது தான் தோணுச்சு. சீரியஸ். காலையிலேருந்து எழும்பி ஜோம் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் இங்கே வந்து உட்காந்த உடனே இன்னும் ஒரு சந்தோஷம் வருது, ஒரு மகிழ்ச்சி வருது. ஒரு அந்த பாட்டெல்லாம் எனக்கு சொல்லித்தாங்க என்ன, எனக்கு அனுப்பி கொடுங்கண்ணே, நானும் பாடி வண்டி ஓட்டிக்கிறேன். அது என்ன பாட்டு? இந்த கடைசியாக பாடேன்ப்பா. அப்பாவுக்கு ஒரு மைக் கொடுங்க.
மாற்றும் எங்களை மாற்றும் என் தேசத்தை எழுப்புதல் கண்கள் காண ஏங்குதே என் இதயம் தனியாத ஜெப தாகம் தாருமே எங்களுள்ளே எழுப்புதல் கண்கள் காண ஏங்குதே என் இதயம் தனியாத ஜெப தாகம் தாருமே எங்களுள்ளே ஏங்குதே என் இதயம் எழுப்புதல் காண ஏங்குதே என் இதயம் ஏங்குதே என் இதயம் எழுப்புதல் காண ஏங்குதே என் இதயம் மாற்றும் எங்களை மாற்றும் என் தேசத்தை மாற்றோ எங்களை மாற்றும் என் தேசத்தை இதை இப்படி பாடுவோமா? மாற்றும் எங்களை மாறுமே என் தேசமே மாற்றும் எங்களை மாறுமே என் தேசமே. அல்லேலூயா. நம்ம மாறினா எல்லாம் மாறும். கர்த்தருக்கு மகிமை. அப்போ ஜெபம் ஃபெலோஷிப்புக்காக ஜெபம், ஐக்கியத்துக்காக ஜெபம், இணைந்து போகிறதற்கு ஜெபம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. ரெண்டாவது ஜெபம் அற்புதம் நடக்க. எங்களுக்குள்ள அந்த சுய திருப்திங்கிறதை வரவே கூடாது ஆண்டவரேன்னு ஜெபிக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும். இந்த அற்புதம் 5000 பேரை சபைக்குள்ள கொண்டு வந்து கர்த்தர் பெருக பண்ணிட்டா. 3000 வந்துச்சு, இப்போ 5000 சர்ச்சுக்குள்ள வருது. 4ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 3000 5000 ஆச்சு. அடி என்ன அடி உள்ளது? அனனியா சப்ரால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் பேசினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர்? சீரியஸ் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்பிரிட் ஆஃப் காட். சொல்லுங்க, சீரியஸ் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்பிரிட் ஆஃப் காட். என்ன பிரதர் சென்சிட்டிவ்? எபேசியர் 4:30 மீட்பின் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்த சென்சிட்டிவான ஆண்டவர். சீரியஸ். அனனியா சப்ராலுக்கு அடி விழுந்தது. சீரியஸ். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் சீமோன் என்கிறவனுக்கு அடி விழுந்தது. பணத்தினால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு நினைச்சாம் பாருங்க, போட்டாரே போடுங்க ஒரு அடி. அல்லேலூயா. ஏரோதுக்கு அடி விழுந்தது. தேவனுக்கு மகிமை செலுத்தாம அவனுக்கு மகிமை எடுத்துக்கொண்டதுனால. சென்சிட்டிவ் அண்ட் சீரியஸ் ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆனா அனனியா சப்ரால் இந்த எழுப்புதல் நாட்களில் செஞ்ச காரியம் ஆவிக்கு விரோதமாக, ஆவியானவருக்கு விரோதமாக பொய் பேசினார்கள். அப்போ ஆண்டவர் ஒரு அடி விழுகிறது. அடி விழுந்த போது 13, 14, 15 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் அப்போஸ்தலர்கள் பக்கம் சேர துணியாமல் அவர்கள் கர்த்தர் பக்கம் அதிகமாய் சேர்ந்தார்கள். அப்படின்னா என்ன பிரதர்? அப்போஸ்தலர்கள் பக்கம் சேர துணியல, கர்த்தர் பக்கம் சேர்றாங்க. அப்படின்னா என்ன? அடி விழுந்த போது ஆவியானுடைய கிரியை சபையில் இருக்கும்போது அப்போஸ்தலர்களை குறித்த பயம் சபைக்குள்ள இருக்கு. அப்படின்னா ஊழியக்காரனை பத்தியும் சபையை குறித்த பயம் தேசத்துல வருது. இந்த கடைசி கால எழுப்புதல்ல நமக்கு என்ன வரணும்? சபையை பத்தியும் ஊழியக்காரனை குறித்த பயம் சபைக்குள்ளேயும் வெளியவும் வரணும். அதுக்கு அடி விழுந்தாலும் தப்பு இல்லைங்கிறேன். இயேசு நல்லவரா? நல்லவரா? ரொம்ப நல்லவரா? ரொம்ப நல்லவரா? செம சூப்பர்ல. ஆனா ஊழியம் ஆரம்பிக்கும் போது அடியோட தான் ஆரம்பிச்சார். சிலுவை சுமந்து போகிறதுக்கு முன்னாடி, ஊழியத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி அடியோட தான் முடிச்சார். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு.
தோத்திரம் அப்பப்போ 2-3 விழுந்தா தான் நல்லா இருக்கும். தோத்திரம் 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 ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர்களை கண்டு பயமும் சபையை கண்டு பயமும் வருதுன்னா அப்படி அந்த அளவுக்கு ஊழியக்காரனும் சபையும் இருந்திருக்கு பாருங்க, அந்த அளவுக்கு நடந்திருக்கு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஊழியக்காரன் நடந்திருந்தா இல்லை, ஊழியக்காரனெல்லாம் எங்களுக்கெல்லாம் முந்தி பாஸ்டரை பார்த்தாலே பயமாக இருக்கும். இப்போ நம்ம ஆளுக்கு ஐ டூட் பாஸ்டர் ஹவ் ஏய் டூட் பாஸ்டர் அப்படிங்கிறான். நோ நோ பாஸ்டர் பாஸ்டர் தான். பயம். சாது யேசுதாசன் என்கிற கிருபாசனத்தின் ஸ்தாபகரை குறித்து எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. அந்த ஸ்டோரி புக்கு உங்கள்கிட்ட இருக்கா? அனுப்பித்தரேன். செம தேவ மனுஷன், கிருபாசனத்தினுடைய ஸ்தாபகர், சாமியார். அந்த பரிசுத்தவான் அவரை கண்டாலே பயப்படுவாங்க. தூத்துக்குடியில் ஸ்டீவன் பாஸ்டர் ஐபிஎம் சர்ச், அதனுடைய ஸ்தாபகர் மத்தியாஸ்ன்ற ஒரு தேவ மனிதர். ஐபிஎஸ்லேருந்து பிரிஞ்சது ஐபிஎம். மத்தியாஸ் அவர்களுக்கு குழந்தை இல்லை, அதனால அவருடைய சகோதரனுடைய பிள்ளைய மகளை எடுத்து வளர்த்து மகளை பாஸ்டர் ஸ்டீவன் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். ஒரு காலத்தில் மத்தியாஸ் பாஸ்டர் இருக்கும்போது கன்வென்ஷனுக்கு சாது ஐயாவை புக் பண்ணியாச்சு. புக் பண்ண அன்னைக்கு 144 போட்டாங்க, தடை உத்தரவு. வண்டி போகக்கூடாது, எதுவுமே பஸ்ஸு கிடையாது, கார் போகக்கூடாது, எல்லாம். ஆனால் கன்வென்ஷன். இங்கேருந்து மத்தியாஸ் பாஸ்டர் அங்கே ஃபோன் அடிக்கிறாரு, ஐயா போன வை வருவேன், அவ்வளோதான். எப்படி வருவார் தெரில, போன வை வருவேன் அப்படின்ட்டார். வச்சுட்டு நாளைக்கு கன்வென்ஷன், இன்னும் வரமாட்டார், என்ன செய்ய போகிறோம் யோசிச்சுட்டு இருந்தா டக்குன்னு கதவு சத்தம் கேட்குதான். திறந்தா வந்து நிற்கிறாராம். எப்படி வந்திருப்பார்? பிழிப்போ மட்டும்தான் தூக்கிட்டு வருவாரா? என்னையும் தூக்கிட்டு வருவார். அம்மா எப்படி வாழ்ந்திருக்காங்க பரிசுத்தவான்கள். அப்படி பரிசுத்தவான்கள். ட்ரெயின் ஒரு ஸ்டேஷனில் 3 நிமிஷம் தான் நிற்கும், அதுக்கு மேலே நிற்காது. ஆனால் ட்ரெயினை விட்டு இறங்கிட்டார் பாஸு. காவி தான் போட்டிருப்பார், துண்டு கையில் வச்சுருப்பார். பிளாட்ஃபார்மில் அப்படி அடித்தார், துண்டை போட்டார், தூங்கிட்டார். ஐயா 2 நிமிஷம் தூங்க போனார். 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் நிற்கும். ஏய் அதெல்லாம் வண்டி போகாது அப்படின்னு தூங்கிட்டார். 3 நிமிஷம் வைக்க வேண்டிய ட்ரெயின் அன்றைக்கி 30 நிமிஷம் நின்றுச்சான். இவர் தூங்கி எழும்புனதுக்கப்புறம் தான் ட்ரெயினே கிளம்பிச்சான். வாட் அ மேன் ஆஃப் காட். எப்படி பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்காங்க பாருங்க. கையில் அவர் காசு வச்சுருக்க மாட்டார், கையில் காசே வச்சுருக்க மாட்டார். கையில் காசு வச்சுருக்கிறது இப்போ இருக்கிற தலைமை போதகர் யோபு பாஸ்டர். அவர் தான் கையில் பணப்பை வச்சுருப்பார். கையில் காசே இல்லாமல் பிரதிஷ்டையில் வாழ்ந்தார். அதனால் யோபு பாஸ்டர் தான் கையில் வச்சுருப்பார் காசு. அப்போ ஐயா வேகமாக பஸ்ஸில் ஏறிட்டார், கையில் காசு இல்லை. கண்டக்டருக்கு காசு கேட்குறதுக்கு இப்போ டிக்கெட் கேட்பானா கேட்க மாட்டானா? சாமி டிக்கெட்டு காசு இல்லைப்பா. இறங்கியா இறங்கு. எப்பா இறங்குனா வண்டி போவாதுப்பா, இறங்குனா வண்டி போவாது. என்ன சொல்ல போகிறேன்? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். இறங்கியா, என்னவோ இவர் வண்டி ஓட்டுற மாதிரி. இறங்கியா, சாமின்னு பார்த்தா சேட்டையாக கொடுக்குறீரு, இறங்கும். இறங்கியாச்சு. நம்ம ஐயா கிளம்பிட்டார் நடந்து. இவன் ஸ்டார்ட் பண்ணுறான் பஸ்ஸு நவுலலை. கண்டக்டர் புரிஞ்சுட்டு அந்த சாமி சொன்னார்லன்ட்டு வேகமாக ஓடிப்போ, ஐயா வாயா வண்டியில் ஏறு. சாது ஐயா கடைசி வரைக்கும் வண்டியில் ஏறல. நீ என்னை இறக்கி விட்டு இல்லை, ஏற மாட்டேன். இப்போ போ வண்டி எடுக்கும். போவா போ ஏறினா வண்டி எடுத்துருச்சு. எப்படி வாழ்ந்திருக்காங்க நம்ம பரிசுத்தவான்கள், எப்படி ஜீவிச்சிருக்காங்க. பயம் வரணும். தோத்திரம். எனக்கெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்குது, அவ்வளோ தாகமாக இருக்குது. அப்போஸ்தலர்களை குறித்த பயம், ஊழியர்களை குறித்த பயம், சபையை குறித்த பயம் வந்துச்சுன்னா சபையை உள்ளே வந்து மைக்கை பிடிச்சிட்டு ஸ்பீக்கரை உடைப்பானா, சேரை உடைப்பானா, அட்டி விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? பயம் வரும். ஜீவிக்கிறவர் சபைக்குள்ள இருக்கிறார் என்பதை அறிய வேண்டாமா? அபிஷேகம் 3000 தான் கொண்டு வரும், அற்புதம் 5000 தான் கொண்டு வரும். அடி அதிகமான பேரை சபைக்குள்ள கொண்டு வந்தது. அன்கவுண்டபிள் பீப்புள். பெருக்கன்னா இப்படிதான் இருக்கணும்.
நாலாவது அழைப்பு. 6ஆம் அதிகாரம் அழைப்பு. நாங்களோ பந்தி விசாரிப்பது எங்களுக்கு தகுதி அல்ல, நாங்களோ வேதவசனத்தை போதிப்பதிலும் உபதேசம் பண்ணுவதிலுமே அல்லாமல் வேற ஒரு காரியத்திலும் தரித்திருப்பது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? காலிங், அழைப்பு எப்படி இருக்கணும்? ஃபிக்ஸ் யுவர் பவுண்டரி பிளேஸ். உங்கள் ஊழியத்தின் எல்லைகளை நியமிங்கள். ஃபிக்ஸ் யுவர் பவுண்டரி, எல்லையை குறிக்கணும். மோசேட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், மலைகளுக்கு ஏறி எல்லையை குறி. ஆடு மாடு மிருக ஜீவன்கள் மனிதர்கள் நடமாடாதபடிக்கு, நான் சங்காரம் பண்ணாதபடிக்கு மலைக்கு எல்லையை குறி. எல்லையில தான் இருக்கும். உங்க பாஸ்டர்னு மடியில் ஏறிடக்கூடாது, பாஸ்டர் ஏறி வீடு விடாவா அணைஞ்சிடக்கூடாது. எல்லையை மீறவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லையை நாங்கள் தாண்டவே கூடாது. நம்ம சர்ச்சு தூத்துக்குடியில் இருக்கு. எனக்கு என்ன காணிக்க வருதுன்னே தெரியாது, ஸ்டில்னும் தெரியாது. மந்த் ஸ்டார்டிங்கில் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அதை சர்ச்சில் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணுவேன். அவ்வளோதான், இவ்வளோ வந்திருக்கு, இவ்வளோ செலவாச்சுப்பா அப்படின்னு சொல்லிடுவேன். புரியுதா? காணிக்க அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. ஏன் வேலை என்ற வேலை இல்லை. ஏன் வேலை தரிசனத்தை சொல்கிற வேலை. நான் சொல்லுவேன், எப்பா ஊழியர் கேம்ப் நடத்த போகிறோம், ஒரு 10 லட்சம் ரெடி பண்ணிக்கோங்க. 12 மணி நேரம் மோகன் சேனை வச்சு 12 ஹவர்ஸ் நடத்த போகிறோம், ஒரு 30 லட்ச ரூபா ரெடி பண்ணிக்கோங்க. எப்பா இப்போ ஒரு 12 ஹவர்ஸ் ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப் நடத்த போகிறோம், ஒரு 3 லட்சம் ரெடி பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் சொல்லுவேன். அவங்களும் பணத்துக்கு எங்கே போகணும்னு என்கிட்ட கேட்கறது கிடையாது இது வரைக்கும். நானும் எவ்வளோ இருக்குன்னு கேட்டதும் அது வாட்டுக்கு தரிசனம் தந்தாருன்னா பணத்தையும் அவர் தான் தருவார். கவலையே பட தேவையில்லை. நம்ம வேலை பேசிக்கிட்டே இருக்கணும், நம்ம வேலை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம வேலை உபதேசிக்கிட்டே இருக்கணும், நம்ம வேலை அழுதுகிட்டே இருக்கணும், நம்ம வேலை ஆத்துமாதாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வேலை அது மட்டும்தான். ஊழியக்காரன் வேலை அதுதான். விசுவாசிகளுக்குன்னு ஒரு அழைப்பு வச்சுருப்பார். சில பேருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்கும், சில பேருக்கு க்ளீன் பண்ணுறதுல இருக்கும், சில பேருக்கு சர்வ் பண்ணுறதுல இருக்கும். உங்கள் எல்லையில் நில்லுங்க. உங்கள் எல்லையிலேருந்து கரெக்டாக கர்த்தர் கொண்டு போவார். அந்த நேரம் உங்களை பயன்படுத்துவார். எலிசாவை அபிஷேகம் பண்ணுன்னு எலியாட்ட சொல்லிட்டாரு. 12வது ஏர் மாடு ஓட்டிட்டு இருக்கான். டபான்னு தூக்கி போட்டாச்சு சால்வைய. பாசு வாங்கிட்டாப்புல, கப்பான்னு நிரப்பிட்டாப்புல. நேராக போனார், மாட்டை அடித்தார், ஏற உடைச்சாரு, என்ன சமைச்சாப்புல, விருந்து வச்சாப்புல, முத்தம் கொடுத்தாப்புல. பாசு பாய் பாய் டாட்டா அப்படின்னு ஃபேமிலியை டாட்டா காமிச்சிட்டு கிளம்பிட்டாப்புல. அபிஷேகம் முன்னியாச்சுல. அடுத்ததுக்கப்புறம் அட்டா தட்டா புட்டால்னு கிளம்பியதா ஊழியம் செய்யலாம்ல. பாசு கையை கொடுமையா, கையை கொடும் களி விட்டுட்டே இருக்காப்புல. எத்தனை வருஷம்? 8 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 8 வருஷம் தண்ணி கழுவுற, கை கழுவி விட்டுட்டு இருக்கிறாரு. எனக்கு ஒரு அழைப்பு இருக்கு, இவருக்கு தண்ணி கழுவுறது, கை கழுவி விடுறது 8 வருஷம். அது வரைக்கும் சைலண்ட், என் அழைப்புல தான் நிற்பேன். ஆனால் எனக்கு ஒரு நாள் வரும். அந்த நாள் வரும்போது அவர் செய்கிறது கடைசியாக இருக்கும், நான் செய்கிறது ஃபர்ஸ்டாக இருக்கும். கையை தட்டுங்க. அவர் செய்யறது ஊழியத்தின் கடைசி அற்புதம். என் ஊழியத்தின் அது ஆரம்பமாய் மாறும். அந்த அழைப்புல நின்னுகிட்டே இருக்கணும். விசுவாசியா இருந்தாலும் அசிஸ்டன்ட் பாஸ்டரா இருந்தாலும் அந்த அழைப்பை மாறக்கூடாது. The day will come, my time has come. ஆமென். நேரம் வரும், அது என் நேரமா மாறும். அல்லேலூயா சொல்லுங்க. அது என் நேரமா இன்னைக்கா இருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க அழைப்பை ஆண்டே கூட டைம் வரும். அந்த நேரம் வரைக்கும் காத்துட்டே இருந்து உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. ரொட்டீனா ஏன் எதுக்குன்னா கேட்காதீங்க. எனக்கு எங்கள் பாஸ்டர் சொல்லியிருக்காரு, செஞ்சுட்டே இருப்பேன். அந்த எல்லையை மீறக்கூடாது. இந்த அழைப்பு 7ஆம் வசனம் சொல்லுகிறது, வந்த 3000 5000 அதிகமானவர்கள் சீஷர்களின் தொகை எருசலேமில் அதிகமாய் பெருகிற்று. இப்போ அடுத்த பெருக்கம் சீஷர்களின் தொகையில் பெருகுது. வாட் அ க்ளோரியஸ் இன்க்ரீஸ் இல்ல? எவ்வளவு அழகாக மகிமையா கர்த்தர் பெருக பண்றா. 7வது அன்பு. இங்க பாருங்களேன், ஸ்தேவான் பந்தி விசாரிப்புல இருந்த பாசு, பந்தி விசாரிப்புல இருந்த அவர் 7ஆம் அதிகாரத்தில் இப்போ அவர் அழைப்புல கரெக்டாக இருந்ததுனால அடுத்த காலிங் அவருக்கு ப்ரீச் பண்ற டைம் வருது. ப்ரீச் பண்றார். இந்த ப்ரீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. யாத்ராமத்தில் ஆரம்பித்து வந்துக்கிட்டே இருந்து இயேசு சிலுவையில் அறையப்பட்டது, மரித்து உயிரோடு எழும்பினது வரைக்கும் பேசுகிறாரு.
பேசி முடிச்ச உடனே சட்டார்னு கல் வருது. ஆமா, அட்டியை வாங்கிக்கிறாப்புல. வாங்கிட்டு சொல்றாரு, பிதாவே பிதாவே தெரியாம பண்றாங்கப்பா, மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. இயேசு பேசின வார்த்தையை அப்போஸ்தலர்கள் அடுத்தது பேசின ஒரு ஆளு பிழைப்பு ஸ்தேவான். யோசிச்சு பாருங்க, அருமையா பேசுறார். அன்பு அன்பு சகலத்தை தாங்கும், நம்பும், சகிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது, சினங்கொள்ளாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது. அன்பு எல்லாத்தையும் சகிக்கும் இல்ல. மனிதனிடம் தேவன் காட்டிய அன்பு இந்த மண்ணிலே மனிதனாக உதித்தது. அன்பு 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 தேவ அன்பு அன்பு. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமப்பாயிராது, அயோக்கியத்தை செய்யாது. இருமப்பாய் அயோக்கியத்தை செய்யாது, தற்பொழிவை நாடாது, கோபம் கொள்ளாது, அன்பு தீங்கு நினையாது. அன்பு 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 தேவ அன்பு அன்பு அன்பு. அன்பு 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 தேவ. நம்ம அன்புன்னு பேசுவோம், டன்னா உள்ள கசப்பை வச்சுக்கிட்டு அலைவோம் இல்லை. டன்னா, ஆமாம், பல டன்னு. ஐயா பாருங்க, பல டன்னா. ஜோனத்தான் கோஃபோர்த்துங்கிற ஒரு தேவ மனிதர், சரியா? அவர் பேர் என்னது? ஜோனத்தான் கோஃபோர்த் வந்து ஜெர்மன் மிஷினரி. அவர் ஜெர்மன்லேருந்து வட சீனாவுக்கு போகிறாரு, மிஷினரியாக போகிறார். ஊழியத்துக்கு போயிட்டு 3 வருஷம் ஆண்டவர் தான் போய் சொல்கிறார், போ அப்படிங்கிறார். போய் அழுன்னு அழுகுறாரு. 3 வருஷம் மண்டையிலையும் மார்புலையும் அடித்து அழுகுறாரு ஜோனத்தான் கோஃபோர்த். ஆனால் ஒரு கதைக்கும் நடக்கலை, எழுப்புதலே அசைவே நடக்கலை. ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து போயிட்டு ஜோனத்தான் கோஃபோர்த் இப்படி புல்பீட்டில் நிற்கிறார். ஒரு கூட்டத்தில் இப்படி நிற்கிறார். பின்னாடி பல ஊழியர்கள் இருக்காங்க. இப்படியே இருந்துட்டு அழுகுறார். எங்கே எழுப்புதல் ஆண்டவரே, நீங்கள் என்னத்தை எப்போ தருவீங்க எழுப்புதலை? அழுகுறார். புல்பீட் பக்கத்தில் இயேசு பிரத்யேகமாக நிற்கிறார். இவர் ஆவிக்கர் கண் திறக்குது. ஜோனத்தான் கோஃபோர்த் பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, ஜோனத்தான் எழுப்புதலை பார்க்க விரும்புறியா? ஆமாம் ஆண்டவரே, அதுக்கு தானே என்னை கொண்டு வந்தீங்க. 3 வருஷம் ஆச்சே, ஒன்றும் நடக்கலையே. சரி, நான் இப்போ தர்றேன். சரி ஆண்டவரே, ஆனால் பின்னாடி உட்கார்ந்துருக்கிற ஒரு மிஷினரி மேலே உனக்கு அவ்வளோ கசப்பாக இருக்க, ஏன்? நீ எப்படி எழுப்புதலை பார்ப்பேன்னு கேட்டாராம். ஜோனத்தான் கோஃபோர்த்துக்கு காதுவாக்கில் ஒன்று கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னாரு. அவர் எழுதியிருக்கார் அப்படி தான். கையை உயர்த்திட்டு ஜோனத்தான் கோஃபோர்த் அழுதாராம். போய் மன்னிச்சிருங்க பாஸ்டர் அப்படிலாம் சொல்லலை அந்த ஊழியர்கிட்ட. கையை உயர்த்திட்டு புல்பீட்டில் முகங்குப்புற விழுந்து அழுன்னு இவர் ஒப்பு கொடுக்க நீ பாடின பாட்டு தான் மாற்றம், எனக்குள்ள மாற்றம். இந்த மாற்றம் நடக்க ஆவியானவர் ஊற்றினார். அந்த இடமே அசைய ஆரம்பிச்சிச்சான். என்ன நடந்தது தெரியுமா? இவருக்குள்ளேயும் அவருக்குள்ளேயும் ஒரு பெரிய கனெக்ஷன் ஆவியில் ஆகி கடைசியில் பக்கத்தில் இருந்த ஒரு ஊழியக்கார தேவ மனுஷன் ஏங்கி அழுகுறாரு. என்னன்னு பார்த்தா அவர் பேக்குக்குள்ளே பைபிளோட சேர்த்து துப்பாக்கி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் அப்பாவை துட்ட ஒரு ஆளை கொலை பண்ணுறதுக்காக பாஸ்டர் பைபிளோட துப்பாக்கியோட வந்திருக்கா. அப்படி இவர் ஒப்பு கொடுக்க அவர் துப்பாக்கியை டப்புன்னு உடச்சி தூர போட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தாராம். பாருங்களேன், ஒரு தேவ அன்பு மனுஷனை நிரப்புச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே மாறி மயமல்ல. இன்னைக்கு சபைக்குள்ள வர வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் அன்புன்னு சொல்கிறோம். ஆனால் அது எவ்வளோக்குள்ள நமக்குள்ள இருக்குன்னு தெரியல. நமக்கு ஸ்கேல் ஒன்று மற்றவங்கள்ட்ட பார்க்கக்கூடாது. ஆண்டவர் அளவுகோல் ஒன்று வச்சுருப்பார், ஸ்கேல். அதுதான் அளவு, அன்பு அளவு. நம்ம ஒரு அளவு வச்சுருப்போம்.
நம்ம எப்பயுமே அன்புக்கு ஒரு அளவுகோல் வச்சிருப்போம். நான் தான் மன்னிச்சிட்டோம்ல, நான் தான் மறந்துவிட்டோம்ல. ஏல எப்படி பாருங்க பேசுறாரு பாருங்க, வாய் மட்டும்தான் சொல்லுதுன்ட்டு. நம்ம உள்ளதான் எல்லாம் வண்டி வச்சிருக்கோம்ல. ஏண்டா பேசுறதெல்லாம் பெரிய அன்பு கூர்வே இன்னும் அதிகமா. ஏய் என்ன நீ அன்பு கூர்ந்து என்ன அதிகமாய் ஒரு கதை பார்க்குற ஆள்கிட்டே அன்பு கூற முடியல, அவ்வளோ வருத்தத்தை வச்சுருக்கோம்ல. சில ஆள் சர்வ் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் அந்த அன்பு. அந்த ஆள் ஒழுங்கா சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு போட்டாலே தெரிஞ்சு போயிடும், தோத்துறோம். சில ஆள் போடுற சாப்பாடு அது ரசமாகவே இருக்கட்டும், அது உப்பே இல்லாத ரசமாக இருக்கட்டும், புளிப்பே இல்லாத ரசமாக இருக்கட்டும், அப்படி தான் வைக்கிறோம் அப்படிங்கிறீங்க. வேற அது வேற விஷயம், விட்டுருங்க. அது நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ் போகக்கூடாது, தோத்துறோம். அப்படியே இருந்தாலும் அன்பு இருந்துச்சுன்னா உப்பும் இருக்கும் புளிப்பும் இருக்கும் எல்லாம் இருக்கும். நமக்கு அன்போடு வரும்போது ஏசப்பா என்ன டேஸ்ட் அப்படின்னு சாப்பிடுவோம். இல்லையா சொல்லுங்க. மதியம் சாப்பிட்டு பார்ப்போம், கத்திரிக்கு மயம் உண்டாவதாக. அதான் அன்பை கொட்டி. நம்ம அன்பு நமக்கு நிரம்பிக்கிட்டே இருக்கணும். ஏசப்பா சொல்கிற அன்பு என்ன லெவல்? சபிக்கிறவர்களையும் துன்பப்படுத்துறவர்களையும் நிந்திக்கிறவர்களுக்காக பகைக்கிறவர்களுக்காக தீமை செய்கிறவர்களுக்காக, இதுதான் ஏசப்பா கொடுக்குற அளவுகோல். நம்ம அவர் அளவுகோலுக்கே வர்றதே கிடையாது. நம்ம ஒரு ஃபார்முலா வச்சுருப்போம், நம்ம ஃபார்முலாலே தான் அன்பு கூர்ந்துட்டு இருப்போம் ஒழிய அவர் ஃபார்முலாவுக்கு போகிறதே கிடையாது. எனக்குன்னு ஒரு எல்லை வச்சுருப்பேன், அந்த எல்லையை தாண்டதே கிடையாது பல பேர். அல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு மாறிடணும். நான் வச்சுக்கிட்டு இருக்கிற எல்லையில் நின்றுட்டு அன்பு கூறுற அளவுக்கு ஆண்டவர் விரும்புகிறல. அவர் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடணும். எந்த அளவுக்கு மன்னிக்க முடியுமோ, எந்த அளவுக்கு. சில ஆள்கிட்டலாம் முடியாதுன்னு இருக்கும், ஆனால் நம்மளை போய் செய்வார், போடாம்பார். நம்மளை கரெக்ட் பண்ணிட்டு தான் அப்புறம் அவனை கரெக்ட் பண்ணுவார். எப்பயுமே அடுத்தால கரெக்ட் பண்ணிட்டு நம்மகிட்ட வருவார்னு நினைப்பீங்க, நீ தான் எனக்கு கரெக்டானு நினைப்பாரு. அவன் மேலதான் தப்பு இருக்கும், ஆனாலும் நம்மளை தான் மன்னிப்பு கேட்க வைப்பார். நம்ம அப்பா அப்படிதான் செய்வார், பார்த்துருக்கீங்களா? தப்பே அந்த ஆள் மேலதான் இருக்கும், ஆனால் நீ போய் கேளும்பாரு. தப்பு அவன் தான் செய்வான், நீ போ. நம்மளை வச்சு செய்கிறதில்ல. நம்ம ஆண்டவரை மாதிரி பியூட்டிஃபுல் பர்சன் உலகத்திலே கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு, இந்த அன்பு எனக்குள்ள இருந்தா, 8ஆம் அதிகாரம் சபை எங்கும் சிதறி போய் அறிவிக்கும். அரண்மனைக்குள்ள கூட ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படும். அதுதான் மேட்ரு. அன்பு நிரப்பப்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சபைக்குள்ள எனக்குள்ள அறிவிப்புலாம் நீங்க யோசிக்கவே வேண்டாம். சபை சட்டப்பட்டன்னு பாஞ்சிரும். ஒன்று உபத்திரம் வரும், அந்த அன்புல பாய்வான், உபத்திரத்திலையும் அறிவிக்க போவான். அரண்மனைக்குள்ளேயும் ஆண்டவருடைய வார்த்தை பிழிப்பு போரார் பாஞ்சி, அரண்மனைக்குள்ளேயும் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படும். அப்படின்னா என்ன? ஏசப்பாவை இங்க எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? ஏசப்பாவை இங்க எத்தனை பேர் அன்பு கூறுறீங்க? ஏசப்பாவை உங்களுக்கு எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்குமா? உண்மைதானா? இந்த வருஷத்துல எத்தனை ஆத்மாவை, போன வருஷத்துல டிசம்பர் வரைக்கும் ஒரு ஆத்மாவாது ஆதாயம் பண்ணி சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்தேன்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் அல்லேலூயா. ஒரு ஆத்மா கூட ஆத்மாதாயம் பண்ணாம சர்ச்சுக்குள்ள இருந்தா நம்மளை போல பரிதவிக்கப்பட்டவர் உலகத்துல ஒருவருமே கிடையாது. இந்த உலகத்தின் பொருளுக்காக தேவன் மீது பற்றுதலாய் அன்பா இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் பரிதாபம் தான் படுவாரு. நம்மளை போல பரிதவிக்கப்பட்டவர்கள் யாருமே கிடையாது. அன்பு இருந்துச்சுன்னா எத்தனை பேருக்கு ஜான் ஹைட தெரியும்? ஜெப வீரன், பஞ்சாப் அசைத்த முழங்கால் யுத்த வீரன், பிரேயர் ஹைடு. தேவ மனுஷன் பஞ்சாபுக்கு போறாரு, பார்க்கிறாரு ஜனங்களை, கதவு பூட்டிட்டு அழுகுறாரு. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு டெய்லி ஒரு ஆத்மா தாங்க,
give me one soul daily. ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமா தாங்கன்னு ஜான் ஹைடு கேட்கிறார். கர்த்தர் டெய்லி ஒரு ஆத்துமா தாராரு. நாள் போகுது, திருப்பி ஆண்டவர்ட்ட கேட்கிறாரு, போதாது, not enough, டெய்லி எனக்கு 2 ஆத்துமா தாங்கப்பா. 2 ஆத்துமா கர்த்தர் கொடுக்கிறார். நாட்கள் போகிறது, ஆண்டவர் திருப்பி not enough, 3 ஆத்துமா தாங்க அழுகுறார். 3 ஆத்துமா கர்த்தர் கொடுக்கிறார். மரிக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து ஆண்டவர்ட்ட கேட்க ஆரம்பிச்சாரு, 4 ஆத்துமா தாங்க. டெய்லி 4 ஆத்துமா கர்த்தர் கொடுத்தார். இந்த ஒரு ஆத்துமா கேட்கறாருல, அந்த நேரம் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போவார். 8 hours முழங்கால் வெளியே போய் ஒரு ஆளை பிடிப்பார். அதுலேருந்து டெய்லி கர்த்தர் அவருக்கு ஒரு ஆத்துமா தந்துடுவார். 2 ஆத்துமா கேட்கும்போது டெய்லி 12 மணி நேரம் ஜெபிப்பார். 12 மணி நேரம் ஜெபிச்சுட்டு போவார். டெய்லி 2 ஆத்துமா. 3 ஆத்துமா கர்த்தர் டெய்லி கொடுத்தாருல, 18 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே போய் 4 மணி நேரம் தான் சுவிசேஷம். சும்மா போவார், தூக்கிட்டு வார். டெய்லி 4 ஆத்துமா, இல்லைன்னா அவரை தேடி வரும். மரிக்கும்போது 4 ஆத்துமா கேட்டார்ல, அதுக்கு சில நேரம் 24 மணி நேரம், சில நேரம் 28 மணி நேரம், சில நாள் 2 நாள் கூட ரூம் விட்டு வெளியே வராமல் ஜெபிப்பார். கர்த்தர் அவளுக்கு 4 ஆத்மாவை டெய்லி கொடுத்தார். இயேசுவை பற்றி சொல்லுவார், அவர் அன்பை பற்றி சொல்லுவார். டாக்டர் ஜான் ஹைடை செக் பண்ணிட்டு பார்த்து மிரண்டுட்டு ஒரே காரியம் என்ன தெரியுமா? லெஃப்டில் இருந்த அவருடைய ஹார்ட் ரைட் பக்கம் வந்துருச்சு. ஜெபிச்சு ஜெபிச்சே அவருடைய இருதயம் வலது பக்கம் வந்து விட்டது என்று டாக்டரை மிரண்டுட்டாங்க. அவர் எந்த அளவுக்கு ஜெபிச்சிருப்பார்! தேவ அன்பில் நிரப்பப்பட்டவன் ஒருவன் ஜெபிக்கிற ஜெபம். நான் என் சர்ச்சுக்கு நம்ம சபையில் தூத்துக்குடியில் சொல்லி வச்சுருக்கிறேன். நம்ம சர்ச்சில் நீ மாதத்துக்கு 1 மட்டும் டார்கெட் பண்ணு. இந்த 12 மாதத்துக்கு 12 ஆத்துமாவை மட்டும் டார்கெட் பண்ணு. நீ வேற ஒன்றும் செய்யாதப்பா சொல்லி சொல்லி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். இந்தியாவில் 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம், 806 மாவட்டம் இருக்குது. இந்தியாவில் 7 லட்சம் கிராமம் இருக்கிறது. 1634 மொழி பேசுகிறவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். ஏறக்குறைய இப்போ 24,000 பாஷைக்காரர்கள் உலகத்தில் இருக்க. 12,000 பாஷைக்காரர்கள் எவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியனாக இருக்க. மீதி 12,000 8,000 பாஷைக்காரர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க. மீதி 4,000 பாஷைக்காரர்கள் 2,292 பாஷை இந்தியாவில் தான் இன்னும் ஒரு முறை கூட இயேசு அறியாம இருக்கிறாங்க. இன்றைய விசுவாச கூட்டமும் இன்பத்தை தேடி அலைகின்றதே. 2000 ஆண்டுகளாகியும் என் இந்தியா இயேசுவை அறியலையே. அன்பு குர்ஆனை தேடுவோரை அசைத்திடும் மகிழத்தின் சபைதனிலே. அன்பு குர்ஆனை தேடுவோரை அசைத்திடும் மகிழத்தின் சபைதனிலே. அழைப்பின் சத்தம் கேட்டிடுவோ, அர்ப்பணிப்போம் அவர் தம் பணிக்கெனவே. அழைப்பின் சத்தம் கேட்டிடுவோ, அர்ப்பணிப்போம் அவர் தம் பணிக்கெனவே. 2000 ஆண்டுகளாகியும் என் இந்தியா இயேசுவை அறியலையே. 2000 ஆண்டுகளாகியும் இப்பூவி இயேசுவை. அறிவிப்பு அரண்மனைக்குள்ளேயும் போய் பெருக்கத்தை உண்டாக்கும். 9 அர்ப்பணிப்பு.
சவுல் தன்னை பவுலாய் அர்ப்பணித்து தமஸ்குக்கு பிரயாணப்பட்டு போனபோது சடுதியாய் ஒரு ஒளி வந்தது. ஆண்டவரே, நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? இன்னைக்கு சர்ச் கேட்க வேண்டிய, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை கேட்க வேண்டிய, ஒரு ஊழியக்காரன் கேட்க வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு கேள்வி, நீங்க யாரு? நான் என்ன செய்யணும்? இதை கேட்டே ஆகணும். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன் ஆண்டவரே? நீ பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது உனக்கு அங்க அறிவிக்கப்படும். போல கத்த சொல்லி கொடுப்பார். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார். அநேக ஆலோசனைக்காரர்கள் இருந்தால் காரியம் சித்திக்கும். ஆலோசனைக்காரர்களால் ஜெயம் உண்டாகும். ஆலோசனை ஸ்திரத்தன்மை உண்டாக்கும். நம்ம ஆரம்பத்தில் கேட்போம், அதுக்கப்புறம் கேட்குறதே கிடையாது. எரிகோவில் ஜெயம், ஆயில தோல்வி, கேட்காத ஆலோசனையினால. எல்லா இடத்துக்கும் எல்லாமா எப்பயுமே ஒரே மாதிரி ஆலோசனை கத்த தரவே மாட்டார். செங்கடல்னா கோலை நீட்டும்பார். எரிகோன்னா உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு சுற்றி சுமந்து ஆர்ப்பரியம், அமைதியாக இருப்பார், அப்புறம் ஆர்ப்பரிம்பார். யோர்தானில் காலை வையும்பார், கட்டையை தூக்கி போடும்பார். ஆமே, கண்மலையை பார்த்து பேசும்பார். எல்லா இடத்துலையும் எல்லா விதமான ஆலோசனை கொடுக்க மாட்டார். ஒவ்வொரு நேரம் தருவார். ஆனால் ஒவ்வொரு டைமும் கேட்கணும். இப்போ பல பேர் நம்ம கேட்கறதே கிடையாது. நானே ராஜா, நானே மந்திரி, கிளம்பி போ. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பிள்ளைகள் 9th படிக்கும்போது கேட்டிருக்கீங்க, என்ன போற? டாக்டர். 10th படிக்கும்போது டாக்டருக்கு படிக்கலாம்னு நினைக்கிறேன். 11th டாக்டருக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். 12th ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம். ஏல எங்கடா ஆரம்பிச்ச நீனு? டாக்டர் அப்படின்னு இப்ப யோசிக்கலாங்கிற, ரிசல்ட் வரலாம் பார்க்குறாங்கிற. அப்போ தரிசனத்தில் லேக்கிங். ரூபன் தண்ணீரை போல தளம்பினவன், அவன் மேன்மையடைய மாட்டான். தன் வழிகளில் சொல்லுங்க, சந்தேகப்படுகிறவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். அப்படியே தான் இருப்பான், அப்படியே பேலன்ஸ்டே இருக்காது. கத்தட்ட இருந்து ஆலோசனை வந்துச்சுன்னா ஸ்டடியாக இருக்கு, இதுதான் அப்படின்ட்டு போவான், யோசிக்கவே மாட்டான். அர்ப்பணிக்கிறவன், அர்ப்பணிப்பு தேவை. இன்னைக்கு கமிட்மெண்ட் தான் அதிகம். இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே அப்படி தான் இருந்துச்சு இல்லை? கமிட்மெண்ட், நீங்கள் எந்த எழுப்புதலையும் பாருங்க, அர்ப்பணிப்பு இல்லாமல் எங்கேயுமே இருக்காது. இவான் ராபர்ட் சொன்ன 3 ஒரு வார்த்தை, சேஞ்ச் மீ ஓ லார்ட், யூஸ் மீ ஓ லார்ட், பென் மீ ஓ லார்ட். என்னை மாற ஒப்பு கொடுக்கிறேன், என்னை பயன்பட ஒப்பு கொடுக்கிறேன், என்னை வளைய ஒப்பு கொடுக்கிறேன். சகரியா 9ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசித்து பாருங்க. ஐ ஹவ் பெண்ட் ஜூடா ஃபார் மீ, எனக்காக நான் யூதாவை வளைப்பேன், நான் யூதாவை நானேற்றி அப்படின்னு இருக்கு. இங்கிலீஷ் பைபிள் தான் சூப்பராக இருக்கு. ஐ ஹவ் பெண்ட் ஜூடா, எனக்காக நான் யூதாவை வளைப்பேங்கிறாரு. எந்த அளவுக்குனாலும் நம்மளை வளைப்பார். ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும், விட மாட்டார், உடைச்சிடவும் மாட்டார். அர்ப்பணிங்க, கமிட் பண்ணிக்கிட்டே இருங்க. பரலோகம் போகிற வரைக்கும் நம்ம மாறதான் ஆரம்பிக்கணும். ஆமின்னு சொல்லுங்க. நான் யூடியூப்பில் டெய்லி ஒரு வசனம் பேசுகிறேன். நான் மாறினால் அப்படின்னு ஒரு வசனம் பேசுகிறேன். ஒரு ப்ரோக்ராம் யூடியூப் சேனலில் இருக்குது. 3 வருஷம் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் 3 வருஷமும் ஒரே வசனத்தில் தான் பேசுகிறேன். ஒரே வசனம், டெய்லி ஒவ்வொரு வசனம். 3 வருஷமும் ஒவ்வொரு வசனம் பேசுகிறேன். ரிப்பீட்டட் வசனம் நான் பேசுனதில்லை. இப்போ ஃபுல்லாக நான் துரோகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதம் முழுசும் துரோகத்தை பற்றி பேசுகிறேன். ஆனால் ஒரு வசனம் தான் 3 வருஷமும் ஒவ்வொரு வசனத்தில் பேசுகிறேன். டாப்பிக்கில் 3 வருஷமும் முதல்ல நான் என்ன மாற ஒப்பு கொடுக்குறேன் பாருங்க. கர்த்தர் ஒவ்வொரு வசனத்தில் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு பாருங்க. அப்போ மாறுறதுக்கு இன்னும் எவ்வளவு இருக்கு பாருங்க. டே பை டே கமிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு ஒப்பு கொடுக்குறீங்களோ அப்போ தான் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, சபை சமாதானம் பெற்று ஆறுதல் பெற்று பயபக்தியோடு வளர்ந்து. அங்கே ஒரு பெருக்கம் இருக்குது. இது என்ன பெருக்கம்? சர்ச்சு பெருக்கமா? நான் அதை அப்படி பார்க்கறது இல்லை. கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நான் பார்ப்பேன். சுபாவத்தில் மாற்றம் வருதுன்னா அர்ப்பணிச்சா தான் அங்கே மாற்றமே வரும். வித்தவுட் கமிட்மெண்ட் நத்திங் வில் சேஞ்ச். ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் எதுவுமே மாற போகிறதில்லை. எவ்வளவு அர்ப்பணிக்கிறீங்களோ எல்லாமே மாறும்.
எல்லாமே மாறும், டே பை டே மாறும். நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டே பாருங்க, ஐயோ இதில் மாற்றணும் அப்படின்னு தோணும். அடுத்த நாள் ஒப்பு பாருங்க, அடுத்ததில் கர்த்தர் எதிர்பார்த்துட்டு நிற்பார், இதில் வாடா 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 வாடான்னு. நீங்கள் அதை ஒப்பு கொடுத்து பாருங்க, அடுத்த நாள் சொல்லுவார், இதில் வா 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 மாறு மாறு. வாக்கு தத்துவம் இருக்குல்ல, வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவம், வாக்கு தத்துவம் யாருக்கு தான் பிடிக்காது? நம்ம பிடிக்குமா பிடிக்காதா? எல்லாருக்கும் வாக்கு தத்துவம்னா அவ்வளோ இஷ்டம், வாக்கு தத்துவம்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். ஆனால் வாக்கு தத்துவத்தை கர்த்தர் தர்றதுக்கே எதுக்கு தான் தாராரு தெரியுமா? 2 பேதுரு 1:4 என்ன சொல்லுகிறது? நீங்கள் உலகத்தினால் உண்டான இச்சைகளுக்கு கேட்டுக்களுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. எதுக்கு வாக்கு தத்தம் கொடுக்குறாரு? சுபாவம் மாற்றத்துக்குத்தான் வாக்கு தத்தமே தராரு. ஒரு மனுஷன் இப்படி எழுதியிருக்கிறாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் உங்கள் சபையில் கூட கேட்டிருக்கலாம். when you lose money you lose nothing. when you lose your health you lose something. when you lose your character you lose everything. கேரக்டர் போச்சா நீ சோழிய முடிஞ்சன்னு சொல்றாரு. when you lose your money you lose nothing. when you lose your health you lose something, ஏதோ இழக்கிற. when you lose your character you lose everything. ஒரு வாக்கு தத்தம்னா திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளதுக்கு தான் வாக்கு தத்தம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்றது வாக்கு தத்தம். நீ எகிப்தை விட்டு வெளியே வாங்கிறது திவ்ய சுபாவம். இதிலும் பெரிதானவைகளை காண பண்ணுவாங்கிறது வாக்கு தத்துவம். கபடற்ற உத்தம இஸ்ரவேல் நாத்தான் வேலை போல இருங்கிறது திவ்ய சுபாவம். ஆமென். இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறங்கிறது வாக்கு தத்துவம். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தே நாமத்தை மறுதறியாதபடி என் வசனத்தை கை கொண்டபடினால் இது திவ்ய சுபாவம். நீங்கள் எங்கே ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகு பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் சபிக்கிறது, வெளியே வா வெளியே வா, தேசத்தை விடு, தகப்பனை விடு, எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வா, ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். நீ எகிப்துக்கு பஞ்ச காலத்தில் எகிப்துக்கு போகாத, இங்கே இரு, 100 மடங்கு அறுவடை. எகிப்துக்கு போகாதங்கிறது திவ்ய சுபா. நீங்கள் எந்த வாக்கு தத்துவத்தை பைபிள் எடுத்து போய் பாருங்க, கேரக்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் அர்ப்பணிச்சா தான் இது மாறும். கமிட்மெண்ட், அர்ப்பணிப்பு சபையில் டெய்லி நடக்கணும், நம்ம வாழ்க்கையில் டெய்லி நடக்கணும், டெய்லி ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் ஜான் வெஸ்லியை பற்றி பாஸ்டர் சொன்னார்ல, என்ன ஜான் வெஸ்லியோடைய 22 செல்ஃப் எக்ஸாமினேஷன் வாசித்திருக்கீங்களா? நான் உங்களுக்கு தர்றேன், இப்போ என்கிட்ட இருக்குது, செல்ஃபோனில் இருக்குது. 22 செல்ஃப் எக்ஸாமினேஷன் என் கேலண்டரில் போட்டிருக்கேன். டெய்லி 2 போட்டு 12 மாதத்துக்கு 2 வீதம் 24 செல்ஃப் எக்ஸாமினேஷன் ஜான் வெஸ்லியை பற்றி போட்டிருக்கேன். இந்த வருஷம் அதை போட சொன்னார் என்ன, அதனால் அதை போட்டிருக்கேன். இந்த ஜான் வெஸ்லி கடைசி வரைக்கும் அவருடைய ஜெப லைஃப்பில் இந்த 24 வார்த்தையும் சொல்லி 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 ஒப்பு கொடுத்து தான் இருந்திருக்கார். டெய்லி சொல்லுவாராம். அந்த 24 பாஸ்டருக்கு அனுப்புகிறேன், உங்களுக்கு அனுப்பி விடுவாங்கன்னு, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். டெய்லி இதை செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். ஐயோ ஆண்டவரே, நான் கரெக்டாக இருக்கேனா, நான் சரியான ஆளாக இருக்கேனா, ஏமாத்துக்காரனாக இருக்கேனா, இப்படியே சொல்லுவாராம். கமிட்மெண்ட்டு அதுதான் நம்மளை கேரக்டரில் பெருக பண்ணும். ஸ்பிரிச்சுவல் ஓரியன்டட் growth. 10ஆம் அதிகாரம் அதரிசனம் இல்லப்பா, அதரிசனம். என்ன அதரிசனம்? அதரிசனம், அதரிசனம் போடுங்க, அப்போ தான் ஆலையே வரும். அதுக்காகத்தான் தரிசனம் இல்லை, அதரிசனம் போடுங்க அப்படின்னா. அதனால தரிசனம் தான், விஷயம் தான். என்ன, பேதுரு சீமோன் வீட்டில் தங்கி இருக்கிறார் இல்லை? சீமோன் யாரு? தோல் பதனிடுகிறவன். தோல் பதனிடுகிற சீமோன் வீட்டில் நம்ம பாஸ் இருக்காப்புல. அந்த நேரத்தில் நம்ம ஆளுக்கு பயிர் பசிச்சிருச்சு, வயிறு பசிச்சு, பசிய சாப்பாடால் தன் வயிற்றை நிரப்ப ஆயத்தமாக இருந்தார். அப்படி ஒரு ஆசை வந்துருச்சு 10ஆம் அதிகாரத்தில் பேதுருக்கு. ஆனால் சாப்பாடு ரெடி ஆகலை, ப்ரிப்பேர் ஆகலை. ஆனால் எனக்கு ஒரு வசனம், 2 வசனம் தெரியும். ஏசாயா 64:4, 1 கொரிந்தியர் 2:9-10. உலகத் தோட்டத்துக்கு முன்பாகவே தேவன் நிர்ணயம் பண்ணினதை கண்டதும் கேட்டதும் உணர்ந்ததும் இல்லை. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதம் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை, கர்த்தர் தம்முடைய ஆவியினால் அதை வெளிப்படுத்துகிறவர். அப்படின்னா என்ன? இப்போ பேதுருக்கு சாப்பிட மனதா இருக்கு, ஆகாரத்தை
சாப்பிட்டு வைத்த நிரப்ப ஆசையா இருக்கு, ஸ்மெல்லு வேற வருது, மனசெல்லாம் சாப்பாட்டு மேல போகுது, ஆனா சாப்பாடு ரெடி ஆகல. அப்படின்னா என்ன? அவனுக்கு இப்ப தேவை ஆகாரம், அவன் விரும்புகிறது ஆகாரம், அவன் எதிர்பார்ப்பு ஆகாரம், அவன் வயிறு எக்ஸ்பெக்ட் பண்றது ஆகாரம். இப்ப அதை நிரப்ப ஆசையா இருக்கான். அவன் மனது, சிந்தை, இருதயம், சாப்பாடு, சரீரம் எல்லாமே ஆகாரத்தில் இருக்கு. ஆனா அவன் எதிர்பார்க்கிறது அவனுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதே தவிர இன்னும் கையில வரல. நம்ம சில நேரம் எதிர்பார்க்கிறது நமக்கு வரல, கிடைக்கலன்னு சொன்னா அதுக்காக தோத்திரம் போட பழகுங்க. பரலோகம் உங்களுக்காக வேற ஒன்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. உங்களுக்காக பரலோகம் துப்பட்டியை இறங்கி தரும். அடித்து புசி என்கிற ஒரு சத்தம் கேட்கும். தீட்டானதை புசிப்பது எப்படி ஆண்டவர் என்று கேட்பேன். நான் தீட்டு நினைக்கல, நீ ஏன் தீட்டுன்னு நினைக்காத என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய தரிசனத்தை வைத்திருப்பார். Unexpected thing will happen in your life. ஆமென். சில நேரம் நம்ம விரும்புறது கிடைக்கலைன்னா நன்றி சொல்ல பழகுங்க. நம்ம எதிர்பார்க்கிறது கிடைக்கலைன்னா நன்றி சொல்ல பழகுங்க. சீமோன் வீடு தோல்பதன் இருக்கிற வீடு, எவ்வளவு நாத்தம் இருக்குன்னு யோசிக்கணும். நீங்க ஒரு லெதர் ஷூ தயாரிக்கிற ஃபேக்டரி பக்கத்தில் போய் பாருங்க, கப்பு செம்ம நாத்தமாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம பிள்ளைகளை காலையில் ஸ்கூலுக்கு சாக்ஸ் போட்டு அனுப்பி விட்டு சாயந்தரம் சாக்ஸ் வரும்போது வாட் அ ஸ்மெல். ஹல்லேலூயா. லெதர் ஷூ ப்ராசஸிங் இப்போல்லாம் வேறு டெக்னாலஜி ஆகிட்டு. ஆரம்ப கால ப்ராசஸ் எப்படி தெரியுமா? லெதரை முதல்ல மாட்டோட மூத்திரத்தில் தான் ஊற வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ். அப்படிப்பட்ட காலம் அது. அப்படின்னா சீமோன் வீடு எவ்வளோ நாரி இருக்குன்னு யோசித்து பார்த்துக்கோங்க. நாத்தத்தில் வந்த கூட்டம் நம்மெல்லாம், நாத்தத்தில் பிறந்த கூட்டம் நம்ம, ஒரே செண்டு மணக்குது நமக்கு. ஆமாம், அங்கேருந்து வந்த மிஷினரி எல்லாம் இங்கே வந்த நாத்தத்தினால தான் கர்த்தர் அதை பொறுத்துட்டு நமக்காக கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த தரிசனத்தில் நின்னாங்க. பார்த்தீங்களா? அவங்க விரும்பினது, அவங்க ஆசைப்பட்டது, அவங்க எதிர்பார்த்தது அதெல்லாம் அங்கே இங்கே கிடைக்கல. சரீரம் அதுக்கு ஒத்துக்கலை, சாப்பாடு ஒத்துக்கலை, கிளைமேட் ஒத்துக்கலை. ஆனாலும் அவங்க விரும்பினதை விட்டுட்டு விரும்பாத கர்த்தர் சொன்ன தரிசனத்துக்காக இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து உரிமையோடு ராஜா இயேசுவே. யோசிச்சு பாருங்க, ஒரு ஐடாஸ் கேடர் அம்மா, அயர்லாந்து லேடி, முழுசும் ஐஸ் பிரதேசத்தில் உள்ள அந்த அம்மா வாலிப பிள்ளையில இயேசுவை ஏற்றிட்டு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தில் இந்தியாவுக்கு வருது. அந்த அம்மா எங்கே வந்துச்சுன்னு நினைக்கிங்க? கேரளாவுக்கு தான் வந்துச்சு. இந்த அம்மா கேரளாவிலேருந்து எங்கே வந்துச்சுன்னு நினைக்கிங்க? சென்னைக்கு வந்தது. சென்னையிலேருந்து வந்துச்சு, சூடு தாங்க முடியல, டைஃபாய்டு காய்ச்சல் ஆகிப்போச்சு, காதில் ரத்தம், மூக்கில் ரத்தம், வாயில் ரத்தம், உதட்டில் ரத்தம். திரும்பி நேரம் மைசூருக்கு போயிடுச்சு. மைசூர்லேருந்து பாம்பே போயிட்டு, பாம்பேலேருந்து சைனாக்கே போயிட்டு இந்த அம்மா. சைனா போயிட்டு திரும்பி பாம்பேக்கு வந்து மைசூருக்கு வந்து திருப்பி வரும்போது தான் ரேணியஸ் ஐயா சொல்கிறாரு வாக்கரையாட்ட, என்ன வந்தாலே என்ன போயிட்டாலே, இப்போ அவள் தரிசனம் இங்கே இருக்க, எங்கே போயிட்டான்னு சொல்லி வாக்கரையா திருப்பி இன்விடேஷன் அனுப்பி எம்மி கார்மிகால் அம்மையாரை திருப்பி அனுப்பி, அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கலை, ஹீட்டு ஒத்துக்கலை, சாப்பாடு ஒத்துக்கலை, சரீரம் ஒத்துக்கலை, காற்றுல ரத்தம், மூக்கில் ரத்தம், வாயில் ரத்தம் எல்லாமே ஒத்துக்கலை. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த தரிசனத்தில் டோனா ஊரில் ஒரு பெரிய தேரி காட்டுக்குள்ளே வந்து பெண்களை, வாலிப பிள்ளைகளை, தேவதாசிகளை, விடப்பட்ட எங்க பிள்ளைகளை தூக்கி எடுக்கணுங்கிறதுக்காக உடம்பு முழுசும் காப்பித்தூளை தடவிக்கிட்டு அங்க போய் நைட்டோட நைட்டா கோயிலுக்குள்ள போய் வாலிப பிள்ளைகளை தூக்கிட்டு ரட்சிப்புக்குள்ள நடத்தி எதுவுமே ஒத்துக்கல. ஆனாலும் எனக்கு ஒத்துக்கல, நாத்தம் ஒத்துக்கல, எனக்கு விரும்பினது தெரியல. ஆனாலும் எனக்காக ஒரு பெரிய தரிசனத்தை பரலோகம் வைத்திருக்கிறது. அவர்கள் மரிக்கிறதுக்கு முன்பாக 20 வருடம் படுத்த படுக்கையா தான் இருந்தாங்க, கட்டிலே தான் இருந்தாங்க. எமி அம்மா, எமி கார்மிகால் அம்மையாரை பாருங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் சொன்னாங்க, போறீங்களாம்மா, நாங்கள் உங்களை கொண்டு அனுப்பி விடுறோன்னு சொன்னாங்க. இங்கே தான் வந்தேன், இங்கே தான் சாவுவேன் அப்படின்னு 20 வருஷம் படுத்த படுக்கையில் இருந்து மரித்து போனார்களே தவிர திரும்பி அயர்லாண்டுக்கு போகல அந்த அம்மா. இன்றைக்கும் கல்லறை டோனா ஊரில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் சைனாவில் இருக்கிற கல் மாதிரி எல்லாமே இருக்கும். ஏன்னா சைனாவுக்கு போனதுனால அங்கே இருக்கிற டிசைன் கூட சைனா மாடலில் தான் கட்டியிருப்பாங்க, கல்லெல்லாம் வச்சு. வந்த ஆள்களுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க. சீகன் பால் என்ன ஆசைப்பட்டா இங்கே இருந்தார், கப்பலுக்குள்ளேயே காய்ச்சலில் படுத்து கிடந்தார், டைப்பாயில்.
வெளியே வந்தார். அவன் ஜனங்களே அவனை வெளியே இறக்கலையே, அவன் ஜனங்களே அவரை கப்பலை விட்டு வெளியே அனுப்பலையே, கப்பலுக்குள்ளேயே வியாதியிலே கிடந்தார். திருப்பி 1 மாதம் கழித்து கப்பலை விட்டு வெளியே வந்தார். விரல் இந்த விரலை வச்சு தமிழ் எழுதினார், ரத்தம் வந்துடும், கட்டு போடுவார். அடுத்த விரலை வச்சு தமிழ் எழுதுவார், இது கட்டு போடுவார். அடுத்த விரலை வச்சு எழுதுவார், கட்டு போடுவார். அடுத்த விரலை வச்சு எழுதுவார், திருப்பி பழைய விரல் இதுக்கு ஆறிடும், அதுக்கப்புறம் இதில் எழுதுவார். அப்படி தமிழை கற்றுக்கிட்டு முதல்ல பிரிண்ட் அடிக்கிறார். கர்த்தரை எக்காலத்தில் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கணும் அடிக்கிறார் டம்முன்னு. அல்லேலூயா. ஒரு கால்வல் கர்த்தர் தமிழ்நாட்டுக்கு தூத்துக்குடிக்கு இடையன்குடிக்கு கொண்டு வந்தார். சென்னையிலிருந்து அவர்கள் கிளம்ப ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது? கிளம்பின குதிரை செத்து போச்சுன்னு உட்காரல, அங்கேருந்து நடக்க ஆரம்பித்தாங்க. நடக்க ஆரம்பித்து இடையன்குடி வர்றதுக்குள்ள 1 மாதம் தமிழை பேச எழுத கற்றுக்கிட்டாங்க. முடிஞ்சிச்சு. எப்படி சாக்ரிஃபை பண்ணியிருக்காங்க? என்ன சாக்ரிஃபைஸில்? தமிழை பேச எழுத, இதில் அகராதி வேற எழுத அவரு. நம்ம பிள்ளைங்க தமிழ் தெரியாது, என்ன தெரியாது, தமிழ் தெரியாது. எனக்கு அப்பெல்லாம் நறுக்குன்னு கொட்டன் போல வரும். ஐயோ தமிழ் தெரியாது, தமிழ் பைபிள் வாசிக்க தெரியாது. அடே பயவுள்ள, உன்னெல்லாம் வச்சு வெளுக்க வேண்டாமா? தமிழ் கற்றுக்கோ, தமிழ் வாசி, ஹிந்தி படி, எல்லாம் படி. போகணும்ல, தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்கணும்ல. என்ன சொல்லுங்க? இங்கிலீஷ் கற்றுக்கோங்க, ஹிந்தி கற்றுக்கோங்க, மலையாளம் கற்றுக்கோங்க, தெலுங்கு கற்றுக்கோங்க, எல்லாமே படிங்கப்பா. आपका हिंदी मालूम? अच्छा बहुत अच्छा, थोड़ा थोड़ा, आपका थोड़ा थोड़ा यार, अच्छा, अरे यार बहुत अच्छा, அல்லேலூயா. அடி பச்சா ஓட்ட வேண்டியதானே வண்டிய. நமக்கு இயேசு மசிக்கே ஜே. அல்லேலூயா. यीशु ताता मेरे खुदा, करता हूँ स्तुति आराधना, घुटनों से ऊंचा कम से भी ज्यादा तुझ में डूबूं यही ख्वाहिश मेरी, घुटनों से ऊंचा कम से भी ज्यादा तुझ में बोलूं यही ख्वाहिश मेरी. മുട്ടോളമല്ല അരയോളമും പോരാ നിന്നിൽ മുങ്ങിടുവാൻ കൊതിയായിടുന്നേ. നിൻ സ്നേഹത്തിൻ്റെ നീളമും വീതിയും ആഴങ്ങളും ഉയരമും ആരായുവാൻ കൊതിയായിടുന്നേ. നിറയ്ക്കുക നിൻ അഗ്നിയാ, നിറയ്ക്കുക നിൻ വചനത്താ, നിറയ്ക്കുക നിൻ ആവിയാ നിനഘോഷിക്കുവാ. எல்லாம் அடிச்சு விட வேண்டியதானே. ஏசப்பா மட்டும் இங்க பாருங்க, தரிசனம்னு வந்துட்டுன்னா கிளப்பிடணும், யோசிக்கவே கூடாது. காலை வச்சு இறங்கிடணும், யோர்தான் பிரிஞ்சிடும். நீங்கள் கைத்தட்ட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். மணி 1 ஆயிடுச்சு, போலாமா? முடிச்சிடலாமாப்பா? இந்த 12 முடிச்சிருவோமா? முடிச்சுட்டு சாயந்தரம் பேசலாம். சாயந்தரம் 10 பாயிண்ட் இருக்கேப்பா. இன்னும் 10 பாயிண்ட்டை நான் எப்படி உங்களுக்கு முடிச்சுட்டு போவேன்ப்பா? அரியலூர் நாளைக்கு இருக்க சொல்கிறாளுங்க, எப்படி பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை தோத்துரும். இப்போ அர்ப்பணிப்பு ஒரு ஆவிக்குரிய பெருக்கத்தை உண்டாக்குச்சு. அதர்சனம் புறஜாதிகளின் பெருக்கத்தை உண்டாக்கியது. ஹல்லேலூயா. நமக்கு அந்த தரிசனம் வரணும்.
நார்த் இந்தியாவுக்கு கொடுத்த தரிசனம் வரணும், கேரள பீப்புள்ஸுக்கு, தெலுங்கு பீப்புள், எல்லா தரிசனம் நமக்கு வரணும். ஆமீன் சொல்லுங்க. எப்போ வரும்? என் விருப்பத்தை தூக்கி கடாசனம் சொன்னார்ல, சிலுவையில் நம்மளை தூக்கி போடணும், அவர் நமக்குள்ள இருக்கணும். அதனால தான் அடிக்கடி போல் சொல்றோம், 8ஆம் நாளில் விருத்த சேதனப்பட்டவன் எவரே பிறந்தேவரே, நியாய பிரமாணத்தின் குட்ட சட்டப்படாதவன், கமாலிலும் பாதல் படித்தவன், பரிசேனுக்கு மகனமா இருக்கிறேன், நான் ரோமண்டாடாய் ஆனால் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா கருது கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஓ சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறா. அல்லேலூயா. செத்துறணும், முத்தத்தில் என்ன சாவணும். சுடு சொரணை வெக்கம்மா, நல்லா இருக்குல்ல? நோ சூடு நோ சொரணை, எதுவுமே வரக்கூடாது. யாரோ சொல்லிட்டான வரப்படாதுல்ல, இல்லையா சொல்லுங்க. தரிசனம் வரணும்னா சுயெல்லாம் சாவணும். நம்ம டிசையர், நம்ம விருப்பம், ஒன்றுமே எனக்குன்னு இருக்கக்கூடாது. அல்லையா சொல்லுங்க. வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், எவ்விடத்திலும் எல்லா இடத்திலும் மனரம்பியமாக இருக்க கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ் மீ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நிர்வாண நாசமோசம் பட்டயம் வருங்கால நிகழ்காலம் கப்பச்சேதம் ஏய் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்று நான் சேர்த்திருக்கிறேன். அடி போட்டு கிளப்பிடாண்டாமா, சாவணும். இல்லையா சொல்லுங்க. என்னை பற்றி யூடியூப்பில் பலவாரி வருதுன்னு கேள்விப்படுவேன். நான் ஒன்றையும் பார்த்தது கிடையாது, இப்போ வரைக்கும் ஒன்றும் பார்த்ததே கிடையாது, பார்க்கவும் மாட்டேன். என்னை பற்றி மட்டும் இல்லை, யாரை பற்றி சொன்னாலும் பார்க்க மாட்டேன். கள்ள உபதேசக்காரனை பற்றி பேசியிருந்தா கூட நான் பார்க்க மாட்டேன். எனக்கு அது தேவையில்லை. நான் அதை பார்க்குறதுக்கு அவசியமும் கிடையாது. அதை பார்த்தா அந்த ஆவிதான் நமக்குள்ளே வரும். என் வேலை, ஏன் சுயம் சாகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். இல்லையா சொல்லுங்க. அதை பார்த்தா நமக்கு அடுத்த நிமிஷம் ஏறிடும் கிருன்ட்டு, அந்த பேலையே ஆகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த ஆளுக்காக தோத்துறோம், யூடியூப்பில் நம்மளை கிழிக்கிறவனுக்காக தோத்துறோம். நம்ம சுயம் சாவுதில்லை, நம்மளை சிலுவையில் கத்தர் அறையிறார்ல, கத்தர் அவனை எழுப்புனதுக்காக தோத்திரம் தான் நான் போடுவேன். ஒரு நாள் அந்த பயலுக்கு மேலே கோவமே வந்து கிடையாது. நம்மளை வச்சு கழுத சம்பாதிச்சுட்டு போகிறான், சம்பாதிக்கிட்டும். கழுத நம்ம கொடுக்குற ஆசை தானே. என்னை பற்றி பேசினா எவ்வளோ பேச முடியும்? இயேசுவை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஐயா. ஊழியக்காரனை பற்றி பேசினா நீ எவ்வளோ தான் பேசுவேன்? ஒரு கமெண்டு, 2 கமெண்டு, 2 வீடியோ, 4 வீடியோ, 5 வீடியோ, ஒவ்வொரு பிரசங்கத்தில் ஒவ்வொரு வீடியோ எடுப்பியா? என் ஏசப்பாவை பேசுறதுக்கு டைமே இல்லைப்பா, இன்னும் பாயிண்ட்டுக்குள்ளேயே போக முடியலையாப்பா. எவ்வளவு எங்கள் அப்பா சொல்லி வச்சிருக்காரு, இதை பேசுடா தங்கம் செல்ல கிளிகளா. இல்லையா சொல்லுங்க. 11 11 அந்தியோகியாவா? அந்தியோகியா 11 அந்தியோகியா 11 அதிகாரம் 9. அதான் மேட்ரு, மாத்திரப்படாது, அதான் விஷயம். அந்தியோகியா. இப்ப அந்தியோகியால என்ன நடக்குது? மேட்ருக்கு வருவோம். இப்ப அந்தியோகியால நடந்த விஷயம், இங்கே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்துச்சான். ஓஹோ, நீங்க யாரு சிஸ்டர்? நான் கிறிஸ்டியன். நீங்க யாரு பிரதர்? கிறிஸ்டியன். நீங்க கிறிஸ்டியன்லாம் சரி, நீங்க சீஷரா இருக்கீங்களான்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? ஒண்ணுமே யோசிக்காம கிறிஸ்தவன் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, சிலுவை சுமப்பவன் கிறிஸ்தவன், சுயநலம் இல்லாதவன் கிறிஸ்தவன், குருவை போல மாறுறவன் கிறிஸ்தவன், அவர் பெருக நான் சிறுகன் சொல்லுகிறவன் கிறிஸ்தவன், அச்சடையாளங்களை தரித்திருக்கிறவன் கிறிஸ்தவன், அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவன் கிறிஸ்தவன், எல்லா லாபத்தையும் நஷ்டம் விட்டவன் கிறிஸ்தவன். முதல்ல நீ சீசனா மாறு, அதுக்கப்புறம் தான் கிறிஸ்தவன். சீசனா இருக்கிறவன் எல்லாத்தையும் விடணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்ம சிலுவை சுமந்துராய் பாட்டு தான் பாடுவோம். இல்லைன்னா செயின்ல ஒரு நீல சிலுவை தொங்கும். இப்ப பாஸ்டர்மார்களுக்கு ரொம்ப தொங்குகிறது. எல்லா பாஸ்டர்மாரும் இப்ப சிலுவை சுமந்துர அல்லேலூயா, எல்லாம் பிஷப் தான். தோத்திரம். ஆமா, அவ்வளவு பாஸ்டர் பிஷப் ஆயிட்டாங்க. யாரோ ஒரு தகப்பன், ஒரு பிஷப் ஐயா சொன்னதை கேள்விப்பட்டேன்.
நேராக வீட்டுக்குள்ளே கோவப்பட்டு கோட்டை கலத்தி தூர எரிஞ்சிட்டு செய் அப்படின்ட்டு உள்ளே போனாராம். உடனே மருமகன் கேட்டார், ஏன் என்ன அங்கிள் பிரச்சனை? செய் பிஷப்புன்னு, அவர் பிஷப்புன்னு இப்படி சொல்லு, எரிச்சலாக வருது. ஏன்? நம்ம முக்கு வீட்டில் இருக்கிற முக்கு தெருவில் இருக்கிற நம்ம தெரு முக்கில் இருக்கிற பழக்கடைக்காரன் பிஷப் ஆயிட்டான் அப்படின்னாரு. No believer but bishop. 5 believer but bishop. சிலுவை பிரதிஷ்டை போச்சு, கமிட்மெண்ட் போச்சு, ட்ரெஸ்ஸில் பிரதிஷ்டை போச்சு, சிலுவை தான் பெருசாக போச்சு. இன்னைக்கு சுமக்க வேண்டிய சிலுவை இங்கே இல்லை, இங்கே. சா வேண்டாமா, நான் அல்ல கிறிஸ்து, நான் அல்ல கிறிஸ்து சிலுவையில் அறையுண்டேன். அல்லேலூயா. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்ல பாசு, சொல்லுங்க சிஸ்டர். நம்ம அதை விட்டுட்டு கிறிஸ்தவன் ஐஎம் கிறிஸ்டியன் சொல்லவே கூடாது. சாயலை தரித்திருக்கணும். பவுல் எவ்வளோ தைரியமாக சொல்கிறாரு, ஒன்று கிறிஸ்துவ பின்பற்றுனா பண்ணு, பண்ணு. நம்மளால் சொல்ல முடியலையே, துணிஞ்சு சொல்கிறாரு. ஏன்னா அப்படி சிலுவை சுமந்துருக்கிறாரு. அப்படி நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், வருங்காலம், நிகழ்காலம், கப்பல் சேதம், உபவாசம், கல்லறியின்றப்பட்டேன், 5க்கு 1, 40க்கு 1 முறை, 39, 5 முறை அடிப்பட்டேன், மிலாற்றினால் அடிப்பட்டேன். உபவாசத்தில் இருந்தேன், இருளில் இருந்தேன். என்ன அடி, அப்பா தாத்தா அடி பிச்சு எறிகிறாரு. இதெல்லாம் மேட்ரே இல்லைங்க, போங்கங்க அப்படிங்கிறாரு. இவர் கிருபையின் உபதேசராம். யாரு? நம்ம பாசு பவுல் கிருபை டீச்சராம். நம்ம ஆளுக்கு பேசிட்டு அலையிறான் பாரு, திருட்டு போயிலுங்க. பவுல் கிருபை எங்கடா பேசினார் கிருபை? எனக்கு தெரிஞ்ச கிருபை கொஞ்சம் இருக்கு. அவர் பேசின கிருபை எபேசியர் 2:5-9 ரட்சிக்கப்பட்டது கிருபை இல்லை, எபேசியர் 1:7 பாவ மன்னிப்பு கிருபை, எபேசியர் 3:7 பிரயாசப்பட்டது கிருபை, ரோமர் 5:15 5-10 நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற கிருபையை அப்படி ஊழியம் செய்ய வச்சது கிருபை, ஊழியம் செய்தது கிருபை. என்ன அப்படி சொல்றாரு? ரோமர் 12:6 வரங்கள் வல்லமை கிருபை, 1-2 கொரிந்தியர் 8 முதல் வசனம் கொடுக்கிறது கிருபை, 1 தெசலோனிக்கர் 5 7 நித்திய ஜீவனுக்கு போறது கிருபை. எல்லாம் இந்த கிருபையை சொல்லியிருக்கிறார். புலம்பல் 3:22 சொல்றாரு, நிற்கிறது நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இந்த கிருபை எனக்கு தெரியும். வேற என்னவோ கிருபையை பற்றி பேசுறாங்க. பாடுபடுறதுக்கே கிருபை தேவைப்படுது, விளையாட்டு கிடையாது, சும்மாலாம் கிடையாது பாசு. அப்போ அந்தியோகியாவா நம்ம சபை மாறணும்னா நான் முதல்ல சீஷனா மாறணும், அடையாளமா நான் மாறணும். 12 ஆண்டவரின் தூதன் ஏரோது பணபலம், படைபலம், அதிகார பலம், ஆட்சி பலம், எல்லா பலமும் இருக்கு, ஆள் பலம் எல்லாமே இருக்கு. ஜனங்களை சந்தோஷப்படுத்த, ஜனங்களை உற்சாகப்படுத்த, ஜனங்களின் மன விருப்பத்துக்காக பேதுருவை சிறைச்சாலையிலும் பிடிச்சு போட்டாச்சு. ஆனா 12ஆம் அதிகாரம் முடியும் போது ஏரோதுன்ற ஆளையும் காணும், நம்ம பாசு ஜெயிலையும் காணும். அவர் ஜெயிலில் காணும், இவர் காணவே காணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன செய்யணும்? சபை என்ன செய்யணும்? சபை உபத்திரவத்துக்கு நேரம் தான் இன்னும் போகும், பாடுகளுக்கு நேரம் தான் போகும். நேத்தோ முந்தானத்தோ யூபியில் ஒரு தேவ மனுஷனை சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க, 5 ஆண்டு ஜெயிலுன்னு சொல்லி ஒரு தேவ மனிதரை சிறைச்சாலையில் போட்டுட்டாங்கன்னு நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. யூபியில் ஏறக்குறைய 700 மேலே பாஸ்டர்ஸுக்கு கேஸ் இருக்கிறது. ஏற்கனவே 70 பாஸ்டர்ஸ் இன்னும் யூபியில் உள்ளதான் இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு பாஸ்டர் 5 வருஷம் சிறைச்சண்டனை. எத்தனை பேருக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் இவ்வளவு நடக்குது தேசத்தில், இன்னும் அதிகமாக தான் நடக்கும். ஆனாலும் தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒன்று தான் இருக்கு. சபை செய்ய வேண்டியது ஊக்கமான ஜபத்தை மட்டும்தான், நோ ரெக்கமெண்டேஷன். பேதுருவை வெளியே கொண்டு வர்றது கர்த்தருடைய வேலை, தூதனுடைய வேலை, கர்த்தருடைய வேலை. தூதனுடைய வேலை ஏரோதை காலி பண்ற வேலை. நம்ம காலி பண்ற இடத்துல கை வச்சிடக்கூடாது.
மேக்சிமம் நம்ம ஏசப்பாவை அடியாளா தானே பயன்படுத்துகிறோம். ஆண்டவரை யுத்தம் பண்ணுவீராக, ஆண்டவரை பழி வாங்குவீராக, அவனை தூக்குவீராக, அவன் போஸ்டிங்கை கிழிப்பீராக, இந்த வருஷம் அவன் ஆட்சிக்கு வராதபடி பாதுகாப்பீராக, தேசம் மறுரூபமாகுவதாக. ஏய், என்ன உனக்கு வேணும்? யாரை தூக்கி யார் ஒரு கதையும் நடக்காது. நம்ம ஜபம் அது இல்லை. நம்ம ஜபம் சபை ஊக்கமான ஜபத்தை மாத்திரம். தேசத்தில் எழுப்புதல் வேணும், பேதுரு வெளியே வரணும். ஏரோதை காலி பண்ணுற ஜபம்லாம் நம்ம வேலை கிடையாது. எந்த ஏரோதையும் காலி பண்ணுறதுக்கு நமக்கு அதிகாரமும் இல்லை. அதெல்லாம் மேப்படி அவன் பார்த்துக்குவார். கவலையே பட வேண்டாம், கையை தட்டுங்க. அவர் வேலையை நம்ம செய்யக்கூடாது. பாஸ், எனக்கு அந்த அமைச்சரை தெரியும், இந்த இவரை தெரியும். எவரை தெரிஞ்சு ஒரு ஆணியும் பிடுங்க வேண்டாம், ஒரு செங்கலையும் பிரிக்க வேண்டாம். இவரானார். அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வேலை ஜபம், 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 ஜபம். வெளியே வர வேண்டிய ஆளை கர்த்தர் தூதனை வச்சு வெளியே கொண்டு வருவா. காலி பண்ண வேண்டிய ஆளை கர்த்தர் காலி பண்ணுவா. சபை மட்டும் ஊக்கமா ஜெபிச்சுக்கிட்டே இருப்பதாக. ஏசேக்கு வாக்குவாதம், சண்டை 5 வருஷம். சித்னா வாக்குவாதம், சண்டை 5 வருஷம். இப்ப அடுத்த 5 வருஷம் வச்சிட்டு ரகபோத்த கர்த்தர் தருவார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த 5 வருஷம் கர்த்தர் சபையை பெருக பண்ணுகிற ஆண்டு. அவனை முன்னாடி வச்சிட்டு தான் நம்மளை பெருக பண்ணுவா. அவனே சொல்லுவான், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஓ, உம்மோடு கூட இருக்கிறத நாங்க கண்டோம். நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்றார் என்பதை பார்த்தா உன்னோட உடன்படிக்கை பண்ண போகிறோம். நம்ம செய்ய வேண்டியது வாக்குவாதங்களும் சண்டையும் கிடையாது. நம்ம செய்ய வேண்டியது தூர் வாரிட்டே போயிட்டு இருக்க வேண்டியது. நம்ம வேலை சொல்லுங்க, தோண்டணும், அவன் மூடுவான். நீங்க விட்டுட்டு அடுத்தடத்துல அவன் வந்து மூட மாட்டான். நம்ம தோன்றதுல சோர்ந்து போகக்கூடாது. அவன் மூன்றதுல சோர்ந்து போயிடுவான். நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும், முட்டியை போட்டுக்கிட்டே இருக்கணும், வளைய போட்டுக்கிட்டே இருக்கணும், பிரசங்கத்தை போட்டுக்கிட்டே இருக்கணும், ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஓ விதைச்சுக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு ஒரு டைம் தான். அவன் சோம்பேறி பைய, தோத்தாங்குழி பைய. அல்லேலூயா. அடுத்ததுப்பா, அனுப்புங்கள். பவுலும் பர்னபாவும் உபவாசம் பண்ணி பரிசுத்த ஆவியிலே நிரம்பி செபித்து 13ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது பாருங்க, பல பேர் அப்படி வரிசையா வரும். ஆனா பவுலை மட்டும் பர்னபாவை மட்டும் நான் பிரித்த ஊழியத்திற்கு அனுப்பி விடுங்கள். சிலருடைய ஊழியம் சில இடத்துல நின்றுட்டு, ஆனா யாரை அனுப்புறதுக்கு ஆயத்தமா இருக்குமோ அவன் ஊழியம் கொள்ளை நோயாய் மாறும். அவன் ஊழியம் கண்டங்களை அசைக்கும். சர்ச் செய்ய வேண்டிய பிரதான வேலை, பவுல் அது வரைக்கும் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? தர்ம சகாய பணத்தை வாங்கி கொடுக்கிற ஊழியத்தை மட்டும்தான் செஞ்சாரு. ஆனா அனுப்ப ஆரம்பிச்ச உடனே ஆவியில நிரம்பி உபவாசம் பண்ணி ஜெபிச்சு, இவனை வெளியே அனுப்பணும்பா, இந்த ஊழியம் கிடையாது, இவனுக்கு வேற வச்சிருக்காரு தெரிஞ்ச உடனே அந்த ஊழியத்துக்கு அனுப்பின பிறகுதான் அவனை கொள்ளை நோயா கர்த்தர் மாற்றினா. சபை செய்ய வேண்டிய பிரதானமான வேலை சென்ட், அனுப்புங்கள். நீங்கள் உபதேசம் பண்ணி புறப்பட்டு போய் சகல ஜனங்களை சீஷராக்கி. 22 வசனத்தை வாசிச்சா பவுல் சொல்றார், அநேக உபத்திரவத்தின் ஊடாகத்தான் பரலோக ராஜ்யம். எழுப்புதலும் என்ன தெரியுமா? கிரயம் இல்லாமல் எழுப்புதலே கிடையாது. உபத்திரவம் இல்லாமல் எழுப்புதல் இல்லை. ஒரு தேவ மனிதர் இப்படி புஸ்தகத்தில் எழுதியிருந்தார், இரத்தம் சிந்துதல் இல்லாத பாவமன்னிப்பு இல்லை, இரத்தம் சிந்துதலுக்கு தக்கதான ஒரு கிரயம் செலுத்தாமல் எழுப்புதலே கிடையாதுன்றார். அப்ப எந்த அளவுக்கு என்னெல்லாம் நீங்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூவா 10 நாள் தூங்குவேன். சாப்பிட தூங்க. ஏன்னா உடம்புல அவ்வளோ டயர்டு இருக்கு, அவ்வளோ தூக்கம் இருக்கு, கூருக்கு வலிக்குது, காலு வலிக்குது, தூங்கணும்னு சரி ரொம்ப டயர்டாகி தூங்குங்க எல்லாம் செய்யணும் தான் தோணுது. காரில் தூங்கிக்கிறோம், ஃப்ளைட்டில் தூங்கிக்கிறோம்,
இறங்கின உடனே திருப்பி ஜெபிக்கணும், திருப்பி காலையில் எழும்ப தான் செய்யணும், திருப்பி ஜெபிக்கணும், திருப்பி பிரசங்கம் எடுக்க தான் செய்யணும், பிரசங்கிக்க தான் செய்யணும். எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, எல்லாம் டயர்டாக இருக்குன்னு தான் இருக்குது. ஆனாலும் ஏன் இது மத்தியில் நிற்கிறோம் தெரியுமா? கஷ்டம்தான், பாட்டு தான். சில நேரம் பிரசங்கம் பண்ணுறதே எங்களுக்கு பிடிச்சா பிரசங்கம் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க. சில நேரம் பிடிக்காம கூட தான் ஊழியம் செய்கிறோம், ஆனால் அவருக்காக செய்கிறோம். யாக்கோபு லேயால பிடிக்காம கல்யாணம் முடிச்சார், ராகேல லவ்விட்டான். பய உள்ள 14 வருஷம் தண்ணி அரைச்சிருக்கான் பாரு. செருப்பை கலத்தை அடிக்க வேண்டாம். நான் பரலோகம் போனால் அவன்கிட்ட கேட்கணும்னு வச்சுருக்கேன்யா. பரலோகம் போனால் சில ஆள்கிட்ட கேட்கணும்னு வச்சுருக்கேன். யாக்கோபு தான் கேட்கணும்னு வச்சுருக்கேன். எப்படி நீர் இறைத்தீர் 14 வருஷம் அப்படின்னு கேட்கணும்னு வச்சுருக்கேன். காதல் கண்ணை மறைக்கிறது. அல்லேலூயா. சரி போட்டோம். இப்போ லேயால பிடிக்காம கல்யாணம் முடிச்சார், கரெக்டா? ராகேல ஆனால் கல்யாணம் முடிச்சு கொடுத்தது லேயால. பாசு காலையில் வேகமாக எழும்பி வேலை வராருல, யோ மாமா நீ மனுஷனாயா அப்படின்னு வெளியே வர்றாரு காலையில் எழும்பி. லாபான், என்ன மாப்பிள்ள இப்படி பிள்ளைய மாற்றிட்டிய? அது நைட்டே சொல்லியிருக்கலாம்ல மாப்பிள்ள, காலையில் எழும்பி குசும்பு உமக்கு ஜாஸ்தி ஓய் இல்லை, எவ்வளோ சேட்டாக இருக்கும் இந்த வயலு. காலையில் எழுமிச்சிட்டு மாற்றிட்டீங்க. ஆனால் பிடிக்காத லேயால கையை பிடிச்சிட்டாப்ல. என்ன பிடிச்ச ராகேல், ஆனால் பிடிக்காத லேயால். நான் சொல்கிறேன், பிடிக்காத லேயாலோட சேர்ந்த போது தான் கர்த்தர் யூதாவை புறப்பட பண்ணினார். சில நேரம் பிடிச்சு செய்கிறத விட ஆண்டவருக்காக பிடிக்காததை செய்யும் போது தான் எழுப்புதலே இருக்குது. சில நேரம் எங்களுக்கு பிடிக்காம தான் பிரசங்கம் பண்ணுறோம், பிடிக்காம தான் சில நேரம் ஊழியமே பண்ணுவோம். ஆனாலும் எங்களுக்கு தெரியும் அது அவருக்கு ஏதோ செய்கிறதுக்காக எங்களை செய்வார். ஆனால் யூதா வெளிப்படும். இயேசு வெளிப்படுறதுக்கு, எழுப்புதல் வெளிப்படுறதுக்கு எந்த கேட்டகரிக்கும் இறங்குவோம். இல்லையா சொல்லுங்க. நான் 2000 2021 வரைக்கும் நான் காணிக்க வாங்கினதே கிடையாது. காணிக்க 21 வரைக்கும் பிரசங்கம் பண்ணதுக்கு, ஊழியத்துக்கு வெளியே போவேன், காணிக்க வாங்கினதே கிடையாது. ஆனால் 2021 ஜூலையில் ஆண்டவர் என்னை நெருக்கினார். மோகன்சி என்ன காணிக்க எனக்கு கையில் கொடுத்தாங்க. எனக்கு கையில் வாங்கும்போது கை நடுங்குது. ஏன்னா நான் வாங்கினதே இல்லையே. பிடிக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் ஃபோர்ஸ் பண்ணி என்ன உடைச்சாரு. இல்லை நீ வாங்க மாட்டேங்க, கம்பெனிக்கு நீ போகக்கூடாது, இன்னும் நான் கொடுக்குறத வச்சு தான் நீ போசிப்ப. கம்பெனியில் 50,000 போடு, டீசலுக்கு போடு, ரூமுக்கு போடு, அங்கேருந்து போடு, இங்கேருந்து போடுன்னு காசை பிடிங்கிட்டு, அதுவும் ஆண்டவர் கொடுத்தது தான், நம்ம இங்கே அதுவும் ஏசப்பா கொடுத்தது தான். ஆனால் பர்சனலாக நீ கம்பெனிலேருந்தே காசு எடுக்கக்கூடாது. வாங்கு, கையை நீட்டி எனக்காக வாங்கு, என் ராஜ்யத்துக்காக வாங்கணும். மோகன் அப்படி கையில் ரூபா கொடுத்து வாங்குங்க, ஏசப்பா செய்வார். அண்ணன் தான் கன்ஃபர்மேஷன் பண்ணி காணிக்க கையில் கொடுத்தாங்க. அப்படி வாங்கினேன். அப்படி படப்படன்னு இருந்துச்சு, கையெல்லாம் நடுங்குது. எப்படி இருக்கும்? வாங்கினது இல்லையா? 21 வருஷம் வாங்கினா ஜோமெண்ட் அப்படி தூக்கி காணிக்கையை தொட்டது கிடையாது. பாஸ்டர் கையில் அப்படி கொடுப்பாங்க, அப்படியே ஜோம் பண்ணி வச்சுக்கோங்க பாஸ்டர் அப்படின்னு போயிடுவேன். இப்போ அந்த கெத்தை உடைக்கிறாருல்ல, நம்மளை சுயத்தை உடைக்கிறாருல்ல, நம்மளை இல்லை வாங்காமல் இருந்து அதை வாங்குன்னு நம்மளை வாங்க வச்சு பிடிக்காத காரியத்தை செஞ்சு, ஆனால் அதை இன்னைக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் சபைக்கும் ஊழியத்துக்கும் அநேகருக்கு மாற்ற வைத்துட்டார். பார்த்தீங்களா? அதான் ஆசீர்வாதம். வத்திரம் உண்டு, பாடு உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானம். இது இல்லாமல் எழுப்புதல் இல்லை. எழும்புங்க, வேகமாக எழும்புங்க. என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் புதிதாக்கும் தேவனே, என் தேவனே,
என்னையே தருகிறேன் உந்தன் பின்னால் வந்திட அர்ப்பணிக்கிறேன். உன் கரத்தில் நான் இருக்க மனதார விரும்புகிறேன். நீர் விரும்பும் பாத்திரமா வணைந்தென்னை மாற்றுமையா. உன் கரத்தில் நான் இருக்க மனதார விரும்புகிறேன். நீர் விரும்பும் பாத்திரமா வணைந்தென்னை மாற்றுமையா. என் ஜீவன் இருக்கு மட்டும் உம் சேவை செய்திடனோ. என் ஜீவன் இருக்கு மட்டும் உம் சேவை செய்திடனும். தருகிறே தருகிறே ஏற்றுக்கொள்ளும். தருகிறே தருகிறே ஏற்றுக்கொள்ளும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறே படைக்கிறே புதிதாக்கும் புதிதாக்கும். 12 காரியம் நமக்குள்ள, நம் சர்ச்சில், நம் தேசத்துல நடக்கணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஜெபிப்போம். போராடி 12 வார்த்தை உங்க மண்டைக்குள்ள இருக்கணும். இதை நீங்க தொடர்ந்து ஜெபிங்க. தொடர்ந்து ஒவ்வொரு இடத்துல போய் சொல்லுங்க. ஒவ்வொரு சபைக்கு போய் சொல்லுங்க. ஒவ்வொரு விசுவாசிகள்கிட்ட போய் சொல்லுங்க. ஊழியத்தில் போய் சொல்லுங்க. தெரிஞ்ச இடத்துலலாம் பேசுங்க. இதை ஜெபிக்க வச்சுக்கிட்டே இருங்க. இந்த 5 நிமிஷம், இந்த 12 காரியத்துக்காக கண்களை மூடுங்க. ஒரு நிமிஷம் வாய்களை திறங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு பெரிய சமாதான தேசத்தில் உண்டாக, எழுப்புதலின் அக்கினியை கர்த்தர் மீண்டும் தேசத்தில் அனுப்ப, அந்த பின் மாறிய பிந்தின் ஆலயத்தின் மகிமையை, அந்த பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை, அந்த கபோத்தின் மகிமையை மீண்டும் எங்க சபைக்குள்ள பார்க்கணும்பா. இழந்து போன மகிமை மீண்டும் சபைக்குள்ள வர ஜெபிங்க ஜெபிங்க. இப்போ எங்கள் சபைகளுக்குள், எங்களுக்குள், குடும்பங்களுக்குள்ள, ஊழியத்துல ஊழியர்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்துக்காக நாங்க போராடுறோம். ஜெபிக்கிறோம். ஜெபிங்க 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 ஜெபிங்க. நல்ல ஃபெல்லோஷிப், ஒரு மனம், ஐக்கியம், குறைகள், குற்றங்கள் இதெல்லாம் மறந்துட்டு, எல்லா கசப்பெல்லாம் தூக்கி போயிட்டு நான் இணைஞ்சிக்கிறேன், கையை பிடிச்சிக்கிறேன், பரவாயில்ல நான் சேர்ந்துக்கிறேன். ஜெபிங்கல ஜெபிங்கல. ஐக்கியம் வருவதாக, ஐக்கியம் வருவதாக. ஆண்டவரே, சுய திருப்தி எங்களை விட்டு வெளியேறட்டும். அற்புதம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். அற்புதம் நடக்கிறதற்கு ஆண்டவரே தொடர்ந்து ஜெபிப்பேன். என் ஜெபத்தை நான் விட மாட்டேன், சோர்ந்து போயிட மாட்டேன், என் ஊழியத்தை விட்டுற மாட்டேன். செய்யறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன். சுய திருப்தி எங்களுக்குள்ள வேண்டாம் வேண்டாம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி இருப்பேன்னா ஆண்டவரே மன்னிங்கப்பா, மன்னிங்க. அடி விழட்டும் ஆண்டவரே. சபைக்குள்ள பயபக்தி, ஊழியர்களை குறித்த பயம், அப்போஸ்தலர்களை குறித்த பயம், சபையை குறித்த பயம், உபதேசத்தை குறித்த பயம் மீண்டும் சபைக்குள்ள வர ஜெபிக்கிறோம். அழைப்பை சரி செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். எங்க எல்லையை நாங்க தாண்டாம அதிலேயே இருந்து தொடர்ந்து செய்ய கிருபை தாங்க. தேவையில்லாத அலுவல்கள்ல சிக்கி கொள்ளாம இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. தேவையில்லாத அலுவல்கள் வேண்டாம். உம்முடைய அன்பினால நிரப்பப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய அன்பினால நிரப்பப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு அறிவிக்க புறப்படுமே. சபை எங்கும் சிதறி போய் அறிவிக்குமே. அரண்மனைக்குள்ளே ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்குமே. இனி நான் ஒரு நாளும் அறிவிக்காம இருக்க மாட்டேன். ஒரு மாசத்துக்கு ஒரு ஆத்துமாவையாவது சபைக்கு கொண்டு வருவேன். இந்த 12 மாசம் 12 ஆத்துமாவை சபைக்கு கொண்டு வருவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அறிவிங்க அறிவிங்க அறிவிங்க. அர்ப்பணிங்க 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 அர்ப்பணிங்க. ஆமா, ஆவிக்குரிய பெருக்கம் வரட்டும், பெருக்க வரட்டும். தரிசனம் வெளிப்படட்டும், தரிசனம் வெளிப்படட்டும். நான் விரும்புறது எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நீங்க விரும்புறது, நீங்க எதிர்பார்க்கிறது எங்க வாழ்க்கையில நடக்கட்டும். அந்தியோகியாவையா சபை மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நான் சீசனா மாற என்ன அர்ப்பணிக்கிறேன் 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 அர்ப்பணிக்கிறேன். அதர்சனங்கள் வெளிப்படட்டும். ஆண்டவருடைய தூதன் வெளிப்படட்டும். என் வேலை, என் ஊழியத்தின் வேலை, சபையின் வேலை, என் வேலை ஊக்கமான ஜெபம்.
அந்தியோகியாவா சபை மாறட்டும்பா. ஆண்டவருடைய தூதன் வெளிப்படட்டும். இன்னும் அனுப்ப வேண்டியவர்களை அனுப்பி விடாம இன்னும் வச்சுக்கிட்டே இருக்கிறேனா, இன்னைக்கு நான் அனுப்பி விடுறேன். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி பரிசுத்தாவில் நிரம்பி அனுப்ப வேண்டிய ஆளை அனுப்பிவிட கிருபை தருவீராக. உபத்திரவம் உண்டு, எனக்கு தெரியும். இந்த பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்க. உபத்திரவத்துக்கு நாம் பங்காளி பங்காளி பங்காளி. சிலுவை சுமக்க கிருபை தாங்க. கையை தட்டி நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.